சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகிய வளர்த்தனை போற்றி. எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலையும் மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள் ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். சார்பதியமா விநாயகர் பாடல் பாடுங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பிடியதன் ஊரு ஊமை கொளமிகு கரியது, வடி கொடு தனதடி வழிபடும் அவரிடர், கடி கணபதி வர அருளினன் மிகு கோடை, வடிவினர் பயில் வலி வளமுறை இறையே. நன்றி நன்றிங்கம்மா. புஷ்பலதாம்மா நாலு துதி பாடுங்கம்மா. ஊழியர்கூன் வெப்பொழித்த புகழியர்கூன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரத்திரு தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். இன்று நம்ம ஏயர்கோன் கலிகாமனாய் தான் சிந்திச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு திரு புறம்பயம் அப்படின்ற திருத்தலத்தை இன்னைக்கு சிந்திக்க இருக்கிறோம். எல்லாரும் 7ஆம் திருமுறையில இருக்கிற பதிகத்தை எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா, 7ஆம் திருமுறையில இருக்கிற சுந்தரமூர்த்தி தேவர் சுந்தரமூர்த்தி நாயனுடைய அந்த பதிகத்தை 7ஆம் திருமுறை பதிகம் எடுத்து வச்சுக்கோங்க. அம்மா பாடலுக்கு பாடகம் விளக்க எடுக்கக்குள்ள உங்களுக்குலாம் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும். அதனால அடியாருக்கெல்லாம் புக்கு 7ஆம் திருமுறை புக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இது சில அடியார் புது அடியாருக்கெல்லாம் தெரியாதுன்றதுனால ஒரு முறை சொல்லிக்கிறேன். சிவாய நம. அம்மா வாருங்கல்லம்மா, நீங்க ஆரம்பிக்கலாங்கம்மா. சங்கரியம்மா, அது ஒரு நிமிஷம் பேக்ரவுண்ட் மாத்திக்கிறேம்மா. கோமலைய பார்த்து ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அனைத்து சீரடியார் பெருமக்களின் அருள் பொற்பாதங்களையும் அன்புடன் பணிந்து போற்றி வணங்குகின்றேன். ஒப்பில்லாத சிவ பரம்பொருளின் பெரும் கருணையினால் அடியார்களின் பெருமையினை போற்றி வணங்கக்கூடிய திருத்தொண்டர் புராணம், அது பெரியோர்களால் பெரிய புராணம் என்று போற்றி வணங்கப்படுகின்றது. அதனை அருளிய தெய்வ சேக்கிழார் பெருமான் சிறியனுக்கு உணர்த்தியபடி, இறைவன் திருவருளால் நான் உணர்ந்தபடி ஏயர்கோன் கலிக்காம நாயனார் பெருமானை திரு வரலாற்றை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அதுல சில அருட்திருப்பதி சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுடைய அந்த அருள் வரலாற்றை சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது, இந்த உயிர்களுக்கு நற்கதியை விளைவிக்கின்ற அந்த திருப்பதியங்களையும் சேர்த்து இணைத்தே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில இன்று திருப்புறம்பயம் அப்படின்ற அருள் பதிகத்தை சிந்தித்து, நேரம் இருந்தா அப்புறம் பெரிய புராணத்திலேயும் ஒரு சில பகுதிகளை சிந்திப்போம் என்று சொல்லி இன்றைய வகுப்பிற்கு செல்வோம். தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி.
எம்பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. வணக்கம் ஐயா. எம்பெருமான் காம நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. சென்ற வகுப்புல என்ன சிந்தித்தோம் அப்படின்றத ஒரு முன்னோட்டம் பார்த்துட்டு இன்றைய வகுப்பை போவோம். ஓம் நம சிவாய. திருக்கற்குடி அப்படின்னு வீடு பேற்றினை தருகின்ற திருக்கற்குடி கொண்டு ஆட்கொண்டு அருளும் உஜ்ஜீவநாதர் வீற்றிருக்கின்ற இந்த திருக்கற்குடி வீடு பேற்றினை தருகின்ற திருக்கற்குடியில் வீழ்மி இருக்கின்ற பெருமான் அவரை வணங்கி கொண்டு பணிந்து இறைஞ்சி பல சிவத்தலங்களையும் பாடிக்கொண்டே திருஆரை மேற்றளிக்கு செல்கின்றார். இங்கே இறைவனை வணங்கி கொண்டு அந்த திருவாரை மேற்றலி இறைவனை சொல்லும் பொழுது எப்படின்னா, செம்பொன் மேரு சிலை வளைத்த மேரு மலையையே அதாவது வில்லாக வளைக்கக்கூடிய ஆற்றலை உடையவர் பெருமான். முப்புறங்களை எரிப்பதற்காக சென்ற அந்த அருள் பகுதியை சொல்றாங்க. அவ்வாறு வீரமுடைய பெருமான் மரக்கருணை உடைய பெருமான் வீற்றிருக்கும் திருஆரை மேற்றலி அந்த திருத்தலத்தை வணங்கி கொண்டு தேவர்களும் வணங்குகின்ற தானங்கள் சிவபெருமான் வீற்றிருக்கின்ற தலங்களை எல்லாம் வணங்கி கொண்டு உலகர் வாழ அதாவது இம்பர் வாழ இறைவன் வீற்றிருக்கும் இன்னம்பர் இன்னும் திருத்தலத்தையும் வணங்கி கொண்டு செல்கின்றார். அதுக்கு அங்கே எங்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, போரின் மலியும் கரி உரித்தார் யானையின் தோலை உரித்து திருமேனியில் போர்த்திய கஜசம்ஹார மூர்த்தியாக இறைவன் இருக்காரு இல்லையா. வழுவூர்ல பார்த்தோம் இறைவனுடைய அந்த திரு கோல காட்சி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அத்தகைய வீரமுடைய இறைவன் வீற்றிருக்கும் திருப்புறம்பயம் போவோம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இறைவனுக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் தொண்டரும் தோழரும் ஆனவர். இவருக்கு வேண்டியதெல்லாம் இறைவனிடம் இருந்துதான் பெறுகின்றார். திருஆரை மேற்றலியில விண்ணப்பம் வைக்கிறாரு, இறைவன் கொடுக்கல ஒன்னும். திரு இன்னம்பர்லையும் கேட்கிறாரு, ஒன்னும் கொடுக்கல. சரி, அடுத்தது திருப்புறம்பயம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்புறம்பயம் செல்கின்றார். அந்த பகுதியை தான் இன்று சிந்திக்க போறோம். திருப்புறம்பயம் செல்கின்றார் அப்படின்றதையும் பார்த்து அந்த திருப்புறம்பயத்துல இறைவனை நோக்கி பாடி அருளிய அந்த பதிகம் ரொம்ப ஒப்பில்லாதது. ஒவ்வொரு பதிகத்தையும் சிந்திக்கும் பொழுதுதான் அதோட பெருமை இறைவன் திருவருளால் நமக்கு உணர்த்தப்படுகின்றது. அந்த திருப்புறம்பயம் அதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த உயிர்கள் எல்லாமே ஒரு வலைக்குள் சிக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாமே அதுல இருந்து விடுபடணும். என்ன வலைனா, இறப்பு பிறப்பு அப்படின்ற அந்த வலை, வினைகளாக ஏற்படுகின்ற அந்த வலை. அந்த வலையை எப்படி அறுக்கிறது அப்படின்ற ஒரு உயர் ஒப்பில்லாத சாதனங்கள் என்னன்னு நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு அருட்கருத்துக்கள் முழுவதும் ஒவ்வொரு பாடலையும் நிறைஞ்சிருக்கு. அதுதான் சிறப்பு. இந்த பதிகத்தோட குறிப்பு அப்படின்னு பெருமக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிறப்பு இறப்பு அதற்குரிய அது இந்த மயக்கம், இதெல்லாம் நீங்குவதற்கு என்னென்ன சாதனங்கள் நாம் அடைய வேண்டும், என்னென்ன செஞ்சா இந்த இறப்பும் பிறப்பும் நீங்கலாம் அப்படின்ற ஒரு அருள் கருத்தை ஒவ்வொரு பாடலையும் சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த பதிகத்தோட சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. அத்தகைய சிறப்பு பொருந்தி என்ற பதிகத்தை சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் செய்திருக்கார். அந்த இந்த திருத்தலத்தோட வரலாற்றினை சென்ற வகுப்பிலே பார்த்துட்டோம் நம்ம. அதாவது இறைவன் சாட்சிநாதர், புறம்பயநாதர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அன்னை கரும்படு சொல்லம்மைன்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. அதாவது செட்டி பெண்ணுக்கு இந்த சென்ற வாரம் சொன்னதுதான், தன்னுடைய மாமன் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை பாக்குறதுக்காக மதுரையம்பதியிலேருந்து ஒரு வணிகன் இருந்தது வரா. தன்னுடைய மாமனுக்கு உதவி செய்யலாம். மாமன் இறக்கும் பொழுது தன்னுடைய பெண்ணை மருமகன் கையில ஒப்படைத்து விட்டு இறக்குறாரு. இப்ப அந்த பெண்ணை அழைத்து கொண்டு செல்லும் பொழுது தனியாக ஒரு கன்னி பெண்ணை அழைத்து செல்லக்கூடாது, தன்னையே சரணம் என்று அடைந்து விட்டா சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த திருத்தலத்துல திருமணம் செய்து கொண்டு மதுரையம்பதிக்கு போறாங்க.
ஆனா ஏற்கனவே அந்த வணிகன் திருமணமானவர். அவனுடைய முதல் மனைவி இதை ஒத்துக்கல. நீங்க வேற ஒரு பொண்ணை அழைச்சிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு முறையாக திருமணம் நடக்கவில்லை அப்படின்னு ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்கள். இப்போ வழக்காடு மன்றத்தில் இது நடக்கும் பொழுது, இந்த வழக்கு நடக்கும் பொழுது, இந்த திருமணம் நடந்ததற்கு சாட்சி இந்த திருத்தலத்துல இருக்கிற அந்த வன்னி மரமும் கிணறும் சிவலிங்கமே மதுரையம்பதிக்கு சென்று சாட்சிக்குரியதாக வரலாறு திருவிளையாடற் புராணத்தில் சொல்லப்படுகிறது. திருமணம் நடந்தது உண்மைதான். இந்த பெண்ணை கன்னியை அவன் திருமணம் செய்து கொண்டுதான் மதுரையம்பதிக்கு வந்திருக்கின்றான் என்று இந்த வன்னி மரமும், இந்த திருத்தலத்தின் தலவிருட்சமாக விளங்குகின்ற வன்னி மரமும் இந்த கிணறும் சிவலிங்கமும் அங்க சாட்சி சொன்னதாக ஐதீகம். அது கூட மதுரையம்பதி கோயில்ல இப்பயும் இந்த சாட்சிகளாக வந்த அந்த வன்னி மரம் அதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றதையும் சென்ற வகுப்புல பார்த்தோம். அவ்வாறு சாட்சி சொல்லி அந்த நீதியை நிலைநாட்டியதால சுவாமிக்கு சாட்சிநாதர் என்னும் அருள்நாமம் கொண்டு எழுந்தருளி இருக்கின்றார் அப்படின்னு பார்த்தோம். கரும்படு சொல்லம்மைன்னு சொல்லிட்டு இனிமையான அந்த மொழியினை உடைய அன்னை அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சென்ற வகுப்புல பார்த்தோம். இப்ப பதிகத்துக்குள்ள செல்வோம். அங்கம் ஓதி ஓர் ஆரை மேற்றலி நின்றும் போந்து வந்து இன்னம்பர் தங்கினோனமையும் இன்னது என்றிலர் ஈசனார் எழு நெஞ்சமே கங்குல் ஏமங்கள் கொண்டு தேவர்கள் ஏற்றி வானவர் தாம் தொழும் பொங்கு மால்விடை ஏறி செல்வ புறம்பயம் தொழ போதுமே. அதாவது எப்படிப்பட்ட ஒரு அற்பதிகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கம் ஓதி, அதாவது திருத்தலம் திருவாரை மேற்றலிக்கு முதல்ல செல்கின்றார் பார்த்தோம். அதுக்கப்புறம் திரு இன்னம்பர் வராரு. அந்த 2 சிவத்தலங்களையும் வணங்கி கொண்டு அடுத்ததுதான் இந்த திருத்தலத்துக்கு வராரு. அங்க என்ன நிகழ்ந்ததுன்றத இந்த பாடல்ல குறிப்பிடுறார் பாருங்க. அங்கம் ஓதி ஓர் ஆரை மேற்றலியில் நின்றும், அதாவது அங்கம்ன்றது வேதத்துடைய 6 அங்கங்கள். இதை யார் ஓதுவா அப்படின்னா வேதியர்கள் தான் ஓதுவாங்க. அவங்க 4 வேதத்தையும் வேதத்தின் அங்கமாகிய 6 பகுதிகளையும் அவங்க நன்றாக கற்று உணர்ந்தவர்கள். அவ்வாறு அந்த வேதத்தின் அங்கமாகிய இந்த சிறப்பான பகுதிகளை ஓதுகின்ற அந்தணர்கள் வாழ்கின்ற, அப்படிப்பட்ட அந்தணர்களால் துதிக்கப்படுகின்ற திருவாரை மேற்றலில் நின்று அங்க சுவாமியை வணங்கின. அங்கிருந்து போந்து புறப்பட்டு எங்க வர வந்து இன்னம்பருக்கு வர. இவர் என்ன வாழ்க்கையில நிகழ்ந்ததோ அந்த அகச்சான்று நிகழ்ந்த வரலாற்றை இந்த திருப்பதிகத்தில் பதிவு செய்கின்றார். 6 அங்கங்களை ஓதுகின்ற வேதியர்களால் தொழப்படுகின்ற திருவாரை மேற்றலியில் இருந்து புறப்பட்டு போந்து அங்கேருந்து கிளம்பி வந்து இன்னம்பர் வர. இன்னம்பர் தங்கி இருக்க சுவாமி அருள் செய்வார் சொல்லிட்டு திருவாரை மேற்றலியில இருந்த அவர் அருள் செய்யல. சரி, நான் என்ன பண்ணிருக்கேன், அடுத்தது திரு இன்னம்பருக்கு வந்திருக்கேன், தங்கிட்டேன், சுவாமி எனக்கு அருள் செய்வார் அப்படின்னு நம்பி என்ன பண்ணிருக்கேன், இன்னம்பர்ல தங்கி இருக்கேன். இன்னம்பர் தங்கினேன் அமையும் இன்னது என்றிலர் ஈசனார். இப்ப அவர் அருள் செய்யணும்ன்றதுக்காக தான் நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் திருவாரை மேற்றலி சென்றேன், அவர் அருள் செய்யவில்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இன்னம்பர் தரிசனம் பண்ணிட்டு வரல, தங்கிட்டேன், சுவாமி அருள் செய்வார் என்று அங்கேயே தங்கினேன். ஆனா அவர் என்ன பண்ணல, இன்னது என்றிலார். இன்னதுன்னா என்னன்னே என்ன கண்டுக்கல. அதாவது நான் உனக்கு தரேன்னு சொல்லல, தரவும் இல்லை. சரி, இப்ப தரலப்பா, அப்புறம் தரேன், ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லணும் இல்லையா, அவரை தான் நம்பி இருக்கேன். ஆனா என்ன பண்றாரு, இன்னது உனக்கு இது அருள் செய்கின்றேன், இல்ல அப்ப தரேன் இப்ப தரேன், எதுவுமே அவர் சொல்லல. ஈசன் அம்மா மைக் ஆஃப் பண்ணுங்கம்மா. சுப்பம்மாள் மைக் ஆஃப் பண்ணுங்க. அம்மா நீங்க ஆரம்பிங்க. அதாவது இது ஒத்து நம்ம எங்க பார்க்கலாம்னா திருப்பாச்சில் ஆச்சிரமம் நம்ம பார்த்தோம். அந்த திருப்பாச்சில் ஆச்சிரமம் செல்லும் பொழுது அதே போலதான் இறைவனை நோக்கி என்ன பண்ணுவார்னா, எனக்கு இந்த வாழ்வியல் நடத்துவதற்கு பொன் வேணும் அப்படின்னு கேட்பாரு. அப்ப சுவாமி அருள் செய்ய மாட்டார், திருவிளையாடலால் அருள் செய்ய மாட்டார். உடனே என்ன பண்ணுவார்னா, சுவாமிக்கு முன் நின்று சுவாமி முகத்தை பார்க்க மாட்டார், பக்கத்துல இருக்கிற அடியார்களை பார்த்து முறைப்பாடு செய்வார். அது சுவாமியை பத்தி சொல்றார், பாருங்க இவரையே நம்பி இருக்கேன், ஆனா இவர் அருள் செய்யவில்லையே, இவரலாது இல்லையோ பிரானார். இந்த பதிகமும் நம்ம சிந்திச்சிருக்கோம். அதே ஒரு சூழ்நிலை தான் இப்பயும் நமக்கு ஏற்படுது. என்ன சொல்றாருன்னா, இந்த பாடல்ல ஒரு திருப்பாச்சில் ஆச்சிரமத்துல, பாச்சில் ஆச்சிரமத்து அடிகள் என்று இவர்தாம் பலரையும் ஆட்கொள்வார், பரிந்து ஒரு பேச்சிலர் ஒன்றை தரையிலராகில்
இவரலாது இல்லையோ பிரானார். பாச்சிலாச்சிரமத்தில் வீற்றிருக்கின்ற அடிகள் பெருமை பொருந்திய இறைவன் வந்து என்று இவர் தாம் பலரையும் ஆட்கொள்வார். இவர் என்ன நிறைய பேருக்கு, பலர்னா நிறைய பேருக்கு அருள் செய்வார். ஆனா எனக்கு மட்டும் அருள் செய்ய மாட்டாரு. பலரையும் ஆட்கொள்வார் பரிந்து ஓர் பேச்சிலர். எனக்கு பரிவா கூட ஒரு பேச்சு சொல்லல. ஏதாவது உனக்கு இப்ப தரேன்ப்பா, இல்ல இப்ப முடியாது அப்ப தரேன், ஏதாவது ஒண்ணு சொல்லணும் இல்லையா? ஒண்ணுமே சொல்லல. பரிந்து ஒரு பேச்சிலர், ஒரு பேச்சு கூட சொல்ல மாட்டார். நான் இவ்வளவு விண்ணப்பம் வைக்கிறேன், பதிகம் பாடுறேன், என்ன பண்ணல? ஒரு பரிந்து கூட ஒரு பேச்சிலர். ஒன்றை தர இலர் ஆகில், ஒன்னையும் கொடுக்க மாட்டாரு. தரவும் மாட்டாரு. நான் இப்ப தரேன் அப்ப தரேன்னு ஒரு வாக்குறுதி கொடுக்க மாட்டாரு. இப்படி இருக்காரு. இவரலாது இல்லையோ பிரானார். மேம்போக்கா பார்க்கும் பொழுது இவரலாது இல்லையோ பிரானார்னும் போது என்ன அர்த்தம் எடுத்துக்க கூடாதுன்னா, இவர் இல்லாம வேற சுவாமி இல்லையா என்ன அப்படின்னு எடுத்துக்க கூடாது. இவர் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் இவர் தான் பிரானார். அதனால எனக்கு வேற வழி இல்லை. இவரை தொடர்ந்து நான் கேட்டுக்கொண்டுதான் இருப்பேன். இவர் அருள் செய்ய வேண்டும். ஏன்னா இவரல்லாது எனக்கு வேறு தலைவர் இல்லை. அதே சூழ்நிலைதான் இப்பயும். என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் திருவாரை மேற்றலியில இருந்தேன், நீ தருவன்னு பார்த்தேன் ஐயா, நீ கொடுக்கல. அங்கேருந்து என்ன பண்ணிட்டேன், நான் இங்க திரும்பி இன்னம்பர் வந்து தங்கிட்டேன், கொடுப்பேன், இங்கேயும் கொடுக்கல. அப்போ மனசுக்கு என்ன சொல்றாருன்னா, இன்னது என்றிலார். அங்க சொன்ன மாதிரியே எனக்கு வந்து தரணும் சொல்லல, தரவும் இல்லை. அதனால அப்ப என்ன சொல்றாரு மனசுக்கு வந்து, நீ இதை பார்த்து சோர்ந்து போயிடாத அப்படின்னு சொல்றாரு. எழு நெஞ்சமே, நீ இறைவன் அருள் செய்யவில்லை என்று வருத்தப்பட வேணாம். எழு நெஞ்சமே நீ விடாத. அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு உயிரும் இறைவனை வணங்கும். இப்போ வணங்கும் போது இறைவனை வந்து நோக்கி வந்து ஏதாவது ஒரு விண்ணப்பம் நம்ம வைக்கிறோம். அந்த விண்ணப்பம் கிடைக்கலன்றதுக்காக சோர்ந்து போயிடக்கூடாது. இறைவனை வணங்க வேண்டும் தொடர்ந்து. ஏன்னா நமக்கு அருள் செய்வதும் ஆட்கொள்வதும் சிவ பரம்பொருள் தான். அவர் திருவடியை வணங்கி கொண்டு இருக்க வேண்டும். அதாவது இடைவிடாது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நெஞ்சமே சோர்ந்து போயிடாத, விடக்கூடாது இறைவனை. எப்படி சொல்றாரு பாருங்க, தோழர் இல்லையா? நீ அவர் கொடுக்கலன்றதுக்காக நீ அப்படியே விட்டுறக்கூடாது. நீ என்ன பண்ணணும், சுவாமி கிட்ட எப்படி இருந்தாலும் அருளை பெற வேண்டும். ஏன் பொன் தான் அருளானா அப்படி கிடையாது. இவரை ஆட்கொண்டவர் இறைவன். அப்படி பொன் அருள் செய்தாதான் இவருடைய அந்த அருள் வாழ்க்கை தடையில்லாமல் மேம்படும். ஏன்னா இவர் சிவஸ்தலங்கள் தோறும் சென்று வணங்கணும். இவர் கூட அவ்வளவு பரிசனங்கள் இருக்காங்க, அவங்களே போற்றி பாதுகாக்க வேண்டும். இவருக்கு மனைவி இருக்காங்க, அவங்களையும் பாதுகாக்கணும். செல்கின்ற சிவஸ்தலங்களுக்கு அங்கேயும் இறைவனுக்கு முறையாக பூஜை எல்லாம் செய்யணும், அதற்கு வேணும் செல்வம். அப்ப என்னன்னா, தன்னுடைய அருள் பாதைக்கு தேவையானது, அதில் தடையின்றி செல்வதற்காக இறைவன் அருள வேண்டும். இப்ப இறைவனுடைய அருளை தான் இங்க பாக்குறாங்க, செல்வத்தை முக்கியமா பார்க்கல. இப்ப இறைவன் அருள் செய்யலன்னா பரவாயில்ல, அதை வந்து நீ கண்டு சோர்ந்து போயிடாத. நெஞ்சமே நீ எழு. இன்னும் மேற்கொண்டு பக்தியையும் அன்பும் செலுத்தி இறைவன் தேர்ந்து எப்படியாவது என்ன பண்ணணும், அருளை பெற வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்து தான் இதுல இருக்கு. இன்னது என்றிலர் ஈசன், இதுலதான் இப்பதான் தரன்றது அவர் சொல்லல. இருந்தாலும் எழு நெஞ்சமே, நீ வந்து அதை பத்தி கவலைப்படாத. கங்குல் ஏமங்கள் கொண்டு தேவர்கள் ஏத்தி வானவர் தாம் தொழும் பொங்கு மால்விட ஏறி செல்வ புறம்பயம் தொழ போதுமே. அதாவது தேவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, கங்குல் இரவுல யாமங்கள், அதாவது என்ன பண்றாங்க தேவர்கள் பாத்தீங்கன்னா, இரவுல வந்து தேவர்கள் வந்து சுவாமியை பூஜிக்கிறாங்க. ஏன்னா உம்பருக்கு மட்டும் இல்ல, உம்பருக்கும் இறைவன் தான் தலைவன் இல்லையா? உம்பர்னா வானுலகத்தவர்கள். அவங்களும் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய பதவிகளை வந்து தற்காத்து கொள்ளணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு நன்மை வேண்டும்னா சிவபெருமானை வணங்கிதான் அந்த அருள் பெறுவார்கள். இப்ப இன்பர்களும் வானவர்களும் தொழுவார்கள். எப்படின்னா இரவுல வந்து பல இன்பம் தரும் பொருட்களை, ஏன்னா இறைவனுக்கு நம்ம என்ன சமர்ப்பிக்கிறோம்ன்றது வந்து இறைவனுக்கு நன்மை செய்வதற்காக இல்லை, இது வந்து தனக்கு என்ன நன்மை வேண்டும் அப்படின்ற கருதி தான் வந்து தேவர்கள் வந்து உயர்ந்த பொருட்களை கொண்டு சுவாமியை வணங்குவாங்க. அது போல இன்பம் தரு யாமங்கள்னா இன்பம் தருகின்ற பொருட்கள். இன்பம் தருகின்ற பொருட்கள் பலவற்றை இறைவனுக்கு சமர்ப்பித்து பூஜை செய்து என்ன பண்றாங்க, தேவர்கள் வழிபடுகின்றார்கள். அப்படி தேவர்கள் ஏத்தி வானவர் தாம் தொழும், தேவர்கள் எல்லாம் இறைவனை போற்றி தொழுகின்றார்கள். இன்பம் தரும் பொருட்களை இறைவனுக்கு பூஜித்து இறைவனை வேண்டி வழிபடுகின்றார்கள். அவர் எப்படிப்பட்ட ஈசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொங்கு மால்விடை ஏறி செல்வ, அதாவது என்ன சொல்றாருன்னா, அந்த சினமுடைய மால்விடை, இறைவன் வந்து ரிஷப வாகனரா வரார் இல்லையா, அந்த இடபத்தின் அந்த கோபம் கொண்டிருக்கின்ற அந்த போர் ஏற்றின் மீது சிவபெருமான் வருகின்றார். அப்படிப்பட்ட இறைவன் வந்து என்னன்னா, செல்வ புறம்பயம் தொழ போதுமே.
ஏறினா அந்த மால்விடையே ஏறி வருகின்றவராகிய சிவபெருமான் திருப்புறம்பயத்தில் இருக்கின்றார், அவரை தொழ போவோம். என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, திரு ஆரை மேற்றலிக்கு சென்றோம், அங்க இறைவன் நமக்கு தரல, இன்னும் வரல, தங்கியே இருந்த கொடுப்பாருங்க. அப்பயும் இறைவன் அருளவில்லை. பரவாயில்ல, நெஞ்சமே நீனு வருத்தப்படாத. தேவர்களுக்கு என்ன பண்றாரு இறைவன் பேரருளை புரிகின்றார். அவர்கள் இன்பம் தரும் பொருள்களை வாங்கி ஒப்பில்லாத அந்த ஸ்வர்க லோகத்துல ஆட்சி செய்கின்ற இப்படி தேவர்களும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க தேவர்களுக்கு பயன் கருதி பதவிக்காகவோ இல்ல அதாவது இன்பத்திற்காகவோ என்ன பண்றாங்க, இறைவனை வணங்குகின்றார்கள். அதனால அவர்கிட்ட போனா கண்டிப்பா என்ன ஆகும், நமக்கு கிடைக்கும், வேண்டிய பொருள் கிடைக்கும். அதனால நெஞ்சமே நீ வருந்த வேண்டாம். இரவிலும் கூட இன்பம் தரும் பொருட்களை கொண்டு வானவர்கள் இறைவனை போற்றி துதி செய்து வணங்குகின்றார்கள். அப்படிப்பட்ட ஈசன் விடையேறும் செல்வனாக திருப்புறம்பயத்தில் வீற்றிருக்கின்றார். அவரை தொழ போவோம். கண்டிப்பா அவர் என்ன பண்ணுவார், நமக்கு அருள் செய்வார். தேவர்களுக்கே பயன் கருதி பூஜை செய்கின்ற தேவர்களுக்கே அருளும் செல்வனாகிய சிவபெருமான் நமக்கும் அருளுவார். அதனால 2 சிவத்தலத்துல கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படாத, நெஞ்சமே விடாத நீனு. திருப்புறம்பயம் போய் செல்வ பெருந்தகையானாக விளங்கும் சிவபெருமானிடத்திலிருந்து செல்வமும் திருவருளும் பெறுவோம் அப்படின்றதான் முதல் பாடல். இந்த செல்வம் நமக்கு தெரியும், அதாவது சிவபெருமானதான் செல்வர் அப்படின்னு சொல்லும். ஏன்னா முக்தி திருவினை தருகின்ற செல்வர் அவர். இந்த முக்தி பேச்சினை இறைவன் மட்டுமே அருள முடியும். அதனாலதான் அந்த செல்வம் தான் உண்மையான செல்வம். அத்தகைய செல்வத்தினை தருகின்ற சிவபெருமான் வீற்றிருக்கின்றார் இந்த திருப்புறம்பயத்துல. அவரை கண்டு தரிசித்து அருள் பெறுவோம். அதனால நெஞ்சமே நீ வருத்தப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த முதல் பாடல்ல என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இறைவனை வணங்கும் பொழுது நமக்கு உடனே அருள் கிடைக்கலனாலும் விடாது என்ன பண்ணணும், அந்த பக்தியில உரைப்பா இருந்து வணங்க வேண்டும். ஏனென்றால் முக்தி தருபவர் சிவபரம்பொருளே அப்படின்றதான் முதல் கருத்து. அப்ப முக்தி நெறி வேணும், பிறப்பு இறப்பு தலைகளில் இருந்து நீங்கணும்னா சிவபெருமான் திருவடியை அடைதல் வேண்டும், வணங்க வேண்டும் அப்படின்றத இந்த முதல் பாடல். இந்த செல்வம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, திருச்சோற்றுத்துறையில பார்ப்போம். தலையால் தாழும் தவத்தோர்க்கு என்றும் தொலையா. இப்ப 7வது திருமுறையில எந்த இது எடுக்கிறீங்கம்மா, அல்லது திருத்தொண்ட தொகையில எடுக்கிறீங்களாமா? எந்த பாடல் என்ன தேடுறேன் கிடைக்கல. திருப்புறம்பயம்மா 35வது பதிகம். நன்றிங்கம்மா, நன்றி. திருப்புறம்பயம் 35வது முதல் பாடல் இப்பதான் முடிஞ்சிருக்கு. இரண்டாவது பாடல், அதாவது இந்த தலையால் தாழும் தவத்தோர்க்கு என்றும் தொலையா செல்வர் சோற்றுத்துறையே. இறைவன் செல்வனாக விளங்குகின்றான், ஒப்பில்லாத செல்வமாக விளங்குகின்றான். எல்லாருக்கும் ஆனா அந்த செல்வம் கிடைக்கிறது இல்லை. காரணம் என்ன, எப்படிப்பட்டவர்களுக்கு அந்த இறை செல்வம் கிடைக்கும்னு சொன்னா, தலையால் தாழும் தவத்தோர்க்கு, இறைவனை நோக்கி தவம் செய்ய வேண்டும். என்னன்னா சிவதவம், சரியை, கிரியை, யோகம், ஞானம். இந்த அந்த தவத்தினை செய்ய வேண்டும். அப்படி தவம் செய்து தொழுகின்றவர்களுக்கு செல்வனாக விளங்குபவன் இறைவன். திருச்சோற்றுத்துறையில இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானை அருள் செய்திருக்கின்றார் இல்லைங்களா. அத்தகைய இறைவன் செல்வனாக வீற்றிருக்கின்றான். முக்தி திருவினை தருகின்ற செல்வனாக திருப்புறம்பயத்தில் வீற்றிருக்கின்றான். அந்த செல்வனை விடாது பிடிப்போம். திரு ஆரை மேற்றலிலையும் திரு இன்னம்பர்லையும் கொடுக்கல, விடமாட்டேன். நெஞ்சமே சோர்ந்து விடாதே. தேவர்களுக்கும் அருளும் இறைவன் நமக்கு முக்தி நெறியையே தருகின்றான். அவர்களுக்காவது இன்பங்களும் என்ன பண்றாரு, பதவிகளும் தான் தராரு. நமக்கு என்ன கொடுக்கிறாரு, வீடு பேற்றினையே தருபவன் இறைவன். அத்தகைய செல்வனை நாடுவோம் அப்படின்னு முதல் பாடல்ல சொல்றாரு. இரண்டாவது பாடல், பதியும் சுற்றமும் பெற்ற மக்களும் பண்டையார் அவர் பெண்டிரும் நிதியில் இம்மனை வாழும் வாழ்க்கையும் நினைப்பு ஒளி மட நெஞ்சமே மதியம் சேர்சடை கங்கையான் இடம் மகிழும் மல்லிகை செண்பகம் புதிய பூ மலர்ந்து எள்ளி நாரும் புறம்பயம் தொழ போதுமே. அதாவது இரண்டாவது பாடல் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா,
பதியும் சுற்றமும் பெற்ற மக்களும் பண்டையார் அலர். இது ஒரு ரொம்ப வாழ்க்கையோட உண்மை நிலைகள்லாம் இந்த பதிகத்துல சொல்றாங்க. ரொம்ப அற்புதமான பதிகம். பதியும் இந்த ஊர் மக்கள், அடுத்த சுற்றமும் நம்முடைய உறவினர்கள், சூழ்ந்து இருக்கின்ற உறவினர்கள், பெற்ற மக்கள் நம்ம பெற்ற பிள்ளைகளும், பண்டையார் அல்லர் அவங்க மட்டும் இல்லாம பெண்டீரும் மனைவியும், நிதி வாழ்க்கையில சம்பாதிச்ச அந்த நிதி, இது எல்லாமே நமக்கு துணையா வராது இல்லைங்களா? அது மட்டும் இல்லாம இந்த உறவுகள்லாம் பண்டையார் அல்லர் முன்னாடியிலேருந்தே வர்றது கிடையாது. அதாவது இந்த பிறவியில தாய் தந்தையர் மனைவி மக்கள் இருப்பாங்க. அவங்க முன் பிறவியிலும் நமக்கு தாய் தந்தையரா இருந்திருப்பாங்கன்னா கிடையாது. அடுத்த பிறவியில வருவாங்கன்னாலும் கிடையாது. அப்ப நமக்கு இப்போ ஒவ்வொரு பிறவியிலையும் வெவ்வேறு துணைகள், சொந்தங்கள் நமக்கு வந்துட்டே இருக்கு. யாரும் நிலையானவங்க கிடையாது. அதனால அவங்க மேல அன்பு பாசமும் வச்சான்னா நமக்கு பிறவிதான் வரும் தவிர வீடு பேரு கிடைக்காது. நமக்கு எப்போதும் துணையாக வருபவர்கள் அவங்க கிடையாது. அப்போ பண்டையார் இலர்னா இவங்கெல்லாம் எப்போதும் நமக்கு துணையாக வரமாட்டாங்க. சிவபரம்பொருள் மட்டுமே நமக்கு எப்போதும் துணையாக வருபவர். அதாவது உயிர் பிறப்பு எடுப்பதற்கு முன்பாக ஆணவ மலத்தோட சேர்ந்து கட்டுண்டு கிடக்கும் இல்லையா? அப்பவும் இறைவன் அருள் செய்துதான் என்ன பண்றாரு, அந்த கல்லு போல கிடக்கும். அந்த கல்லு போல கிடந்த அந்த உயிரை பிரிச்சு என்ன பண்றாரு சுவாமி அப்படின்னு சொன்னா இந்த பிறவிக்கு கொடுக்குறாரு. அப்பயும் இறைவனோட கருணை செயல்படுது. இப்பயும் பிறப்பு எடுக்கும் பொழுது இந்த உலகத்துல வாழ்றதுக்காக தனு கரண புவன போகங்களை எல்லாம் கொடுத்து என்ன பண்றாரு சுவாமி, வாழ வச்சு இந்த வினைகள், இந்த ஆணவ மலத்தை எல்லாம் கழித்து அடக்கி அதுக்கப்புறம் முக்தி நெறியை தருகின்றார். அப்ப வாழும்போது இறைவன் திருவருளாலதான் நம்ம என்ன பண்றோம், இறைவன் திருவருளாலதான் நம்ம என்ன பண்றோம்னா முக்தி நெறிக்கு தகுதிப்படுத்தப்படுகின்றோம். அப்புறம் முக்தி நெறியில இறைவனோடு சேர்ந்து இன்பம் அனுபவிக்கின்றோம். அப்ப எந்த நிலையிலும் சிவபரம்பொருள் தான் நமக்கு துணையாக விளங்குபவர். இதுதான் சொல்றாங்க. இப்ப நமக்கு மெய் துணைன்னு இருக்கணும் இல்லையா? எப்போதும் துணையா இருக்கணும். நமக்கு இன்பம் தருகின்ற காலம் மட்டும் இல்லாம துன்பம் தருகின்ற வருகின்ற காலத்திலையும் எப்போதும் நமக்கு துணையாக இருக்கக்கூடியவர் சிவபரம்பொருள் தான். நம்ம ஆனா என்ன பண்றோம், செல்வத்தை சேர்த்து வச்சுக்கிறோம். எப்போ உயிர் போகும்னு தெரியாம செல்வத்தை சேர்த்து வச்சுக்கிறோம். மனைவி மக்கள் தாய் தந்தையர் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்கோம். ஆனா அதை கூர்ந்து ஆலோசிச்சு பார்த்தாதான் தெரியும் முற்பிறவில தாய் தந்தையர் யாரும், இன்னொரு பிறவி இருந்தா அதுல யாருன்னு தெரியாது. அப்ப எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா இந்த வாழ்க்கை வாழ்வதற்காக கூட்டப்பட்ட ஒரு நாடகம் இது, அவ்வளவுதான். அப்போ உண்மை மெய்ப்பொருள் எப்போதும் துணையாக விளங்குபவர் சிவபெருமான் தான். இந்த கருத்தை தான் இந்த அடிப்படை உண்மையதான் சொல்றாங்க. இப்ப அந்த ஊர் மக்கள், சுற்றி இருக்கிறவங்க, குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் பண்டையார் இல்ல, அந்த காலத்துல இருந்தே அதாவது தொண்டு தொட்டு நமக்கு சொந்தமாக வருபவர்கள் கிடையாது. அது மட்டும் இல்லாம அந்த நிதி, இம்மனை வாழும் வாழ்க்கை, இந்த வாழ்க்கையும் என்ன அப்படிதான் இல்லையா? எப்ப எந்த நிமிஷத்துல எது நடக்கும்னு இறைவன் மட்டுமே அறியார். அப்ப இந்த வாழ்க்கையும் கூட நிலையற்றது. அதனால இந்த நினைப்பு ஒளி மட நெஞ்சமே, அதாவது என்ன நினைப்பு ஒழிக்கும்னா இது நிலையானது இல்லையா? இந்த சைவ சமயத்தை உணர்ந்து இறைவனை வழிபடுவர்களுக்கு மட்டும்தான் இது நிலையற்றதுன்றது தெரியும். நிறைய பேருக்கு அது செய்தியா தெரியும், சில பேருக்கு உள் உணர்ந்து அது அப்படி நடப்பாங்க. ஆனா மற்ற மக்களுக்கு அது கூட தெரியாது. அதாவது வாழ்கின்ற வாழ்க்கை தான் ரொம்ப பெருசு, இறப்புன்றது ஒண்ணு இருக்குன்றதே மறந்து என்ன பண்ணுவாங்க, அந்த செல்லும் சம்பாதிக்கிறதுக்காகவும் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காகவும் எல்லா வினைகளும் செய்வாங்க. இது நன்மை தீமைன்றது யோசிக்காம. அப்ப எல்லா நெஞ்சும் என்ன நினைக்குதுன்னா இந்த மனைவி இது அத்தனையும் இந்த வாழ்கின்ற வாழ்க்கையும் நினைப்பு ஒளி மட நெஞ்சுமே. என்ன நினைப்பை ஒழிக்கணும்னா இது நிலையானது என்ற நினைப்பை ஒளி, இது நிலையானது கிடையாது, அந்த நிலையானதுன்ற நினைப்ப நினை ஒளி மட நெஞ்சமே அப்படின்னு நெஞ்சத்துக்கு சொல்றாரு. மதியம் சேர் சடை கங்கையான் இடம் மகிழும். சரி, இதெல்லாம் நிலை இல்லாதது, அப்போ நிலையானது என்ன அப்படின்றத சொல்றாரு பாருங்க. மதியம் சேர் சடை கங்கையான், சுவாமி திருமுடியில என்ன பண்றாரு, சரணாகதி தத்துவம். யாரு திருவடியில விழுந்து வணங்குறார்களோ அவர்கள் என்ன பண்ணுவாரு, தூக்கி வச்சு சுவாமி கொண்டாடுவார், எல்லாரையும் வணங்க வைப்பார் இல்லையா? அத்தகைய இறைவன் மதியம் சேர் கங்கை, அதாவது திங்களுடைய சாபத்தை, தக்ஷனுடைய சாபத்திலேருந்து காத்து அருள்வதற்காக என்ன பண்றாரு, திங்களை தன் திருமுடியில் சூடி இருக்கின்ற இறைவன்
உலகமானது இந்த பிளத்தில் புகாமல் இருப்பதற்காக கங்கையை சடையில ஏற்ற இறைவன் அவன் மகிழுகின்ற இந்த மல்லிகை செல்வம்லாம் மலர்கின்ற. அது என்ன பார்த்தாரு, பொறுத்து பொறுத்து பார்த்தாரு. அதாவது என்னன்னா, அந்த காலத்துல எல்லாம் அந்த சூரியன் அஸ்தமனம் ஆயின உடனே திருத்தலத்துக்குலாம் போக மாட்டாங்க, அப்படியே தங்கிடுவாங்க, இருட்டா இருக்கும் ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போவாங்க. இவருக்கு அப்படி இல்லை, இந்த இடத்துல சுவாமி அருள் செய்யல, உடனே கிளம்புட்டு இரவுல கிளம்புறாரு போல இருக்கு. அதனாலதான் அந்த பாடல்ல முதல் பாடலே வருது, இரவுல தேவர்கள்லாம் தொழுகின்றார்கள், அத்தகைய செல்வனை வணங்கி அருள் பெறுவோம். இங்கேயும் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, நிலையற்ற பொருட்கள்லாம் வந்து நிலையானது மயங்குகின்ற நெஞ்சமே, அந்த நினைப்பெல்லாம் ஒழி, சிவபெருமான் தான் நிலையானவர், அவரை வந்து பார்க்க போவோம். அவர் என்ன பண்றாரு, உலகத்தை காத்தற்கும் பொருட்டும் திருவடி அடைந்தவர்களுக்கும் அருள் செய்கின்ற இறைவன். இது எங்க இருக்காரு அப்படின்னு சொன்னா, அந்த மல்லிகை செண்பகம் இதெல்லாம் எப்போ மலரும்னா மாலையில் மலர்ந்து இரவு முழுவதும் மனம் வீசி கொண்டிருக்கும். அவ்வாறு அந்த மலர்கள்லாம் வந்து புதிய பூ, அப்போ புதுமையாக அப்போது மலர்ந்து மனம் வீசி கொண்டிருக்கின்ற வெள்ளி நாரும் இரவு முழுவதும் மனம் வீசும். மாலையில் மலர்ந்து இரவு முழுவதும் மனம் வீசுகின்ற புறம் பயம் தொழப்போதுமே. ஒவ்வொரு பாடல்லையும் மகுடமாக என்ன வருதுன்னா, புறம் பயம் தொழப்போதுமே, புறம் பயத்தில் வீற்றிருக்கின்ற இறைவனை தொழ போவோம் மடன், அதாவது நெஞ்சமே, நெஞ்சத்துக்கு சொல்றாரு. இப்போ இறைவனை தொழுதா இந்த பிறப்பு இறப்பு நீங்கும், அதனால இறைவனை தொழ என்னுடன் வா நெஞ்சமே அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஏன் நெஞ்சத்தை சொல்றாரு, நம்ம தானே போயிட்டு இருக்கோம், போய் கையால் தொழுதி வணங்கி கீழே விழுந்து கும்பிட்டா சரியா போச்சு, அப்படி இல்லை. உள்ளம் ஒன்றி அவர் யோக நிலையில இருப்பார் இல்லையா, அப்ப வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, சிந்தை இறைவன் சித்தத்தை சிவன்பால் வைத்து வழிபட வேண்டும். அவ்வாறு வழிபட்டா என்ன ஆகும்னு சொன்னா, பிறப்பு இறப்பு தலையை நீக்க வல்லவர் புறம்பயத்து பெருமான். அதைதான் வந்து இங்க சொல்றாரு. அதனாலதான் நெஞ்சத்தை வந்து தன்னோடு ஒத்திசைந்து வருமாறு அழைக்கின்றார். மூன்றாவது பாடல், புறம் திரைந்து நரம்பு எழுந்து நரைத்து நீ உரையால் தளர்ந்து அறம் புரிந்து நினைப்பது ஆண்மை அரிது கான், இது அரிதியே திறம்பியாது எழு நெஞ்சமே, சிறு காலை நாம் ஒரு வாணிபம் புறம்பயத்து உரை பூதநாதன் புறம்பயம் தொழ போதுமே. இந்த மூன்றாவது பாடல் என்ன சொல்றாங்கன்னா, இது எல்லாமே அந்த வாழ்க்கையில நாம் நடக்கக்கூடியது, இயல்பாக நடக்கக்கூடியது, அந்த மயக்கத்தை தெளிவிப்பதற்கான அருட்கருத்து. எல்லாருக்கும் வயசான என்னாகும், புறம் திரைந்து தோலெல்லாம் சுருங்கி போகும் இல்லைங்களா, அது வரையும் இளமையில இருக்கிற தோல் வந்து அந்த முதுமை நிலை அடையும் பொழுது தானாவே தோல்லாம் சுருங்கி போகும். நரம்பு எழுந்து உலக நரம்புலாம் வெளிப்படங்கள்லாம் வெளியில தெரியற அளவுக்கு என்ன ஆகும், இந்த தோல்லாம் சுருங்கி போகும் முதுமை வந்து அடையும் பொழுது. நரைத்து முடியெல்லாம் என்ன ஆயிடும், நரைச்சு போயிடும். நீ உரையால் தளர்ந்து, அது மட்டும் இல்லாம என்ன ஆகும், பேச்சு கூட சரியா வராது இல்லைங்களா, கண் பார்வை மங்கி போகும், பேச்சும் வந்து தளர்ந்து போகும். இது வந்து முழுமை, அதாவது முதுமையுடைய அடையாளங்களை வந்து இங்க சொல்றாரு. எல்லா உயிர்களுக்கும் அது பொதுவானது இல்லையா, அந்த எல்லா உயிர்களுக்கும் வரும். அப்ப இது அவருக்கு மட்டும் சொல்லல, எல்லாருக்கும் சொல்றாரு, இந்த நிலை எல்லாருக்கும் வரும் அப்படின்றாரு. இப்ப தோல் சுருக்கிறது, அதனால நரம்பு வெளிப்பட தெரிவது, நரை ஏற்படுவது, அது மட்டும் இல்லாம உரையால் தளர்ந்து போவது, இதெல்லாம் நடக்கும். அந்த நேரத்துல அறம் புரிந்து நினைப்பது ஆண்மை அறிவுதான். நற்செயல்களை அப்ப, அதாவது அறம்னா எது வாழ்க்கைக்கு தேவையோ அதை வந்து மற்றவர்களுக்கு நன்மை செய்வது, அதுதான் வந்து மனசால வாக்கால செயலால செய்வது, பிறருக்கு நன்மை செய்வதுதான் அறம். அதை நீ வயசான காலத்துல செய்யணும்னு நினைச்சாலும், மனசால நினைச்சாலும் அதை உன்னால செயல்படுத்த முடியாது, முழுவதுமாக செயல்படுத்த முடியாது அப்படின்ற. உள்ள வந்து நினைக்கலாம், ஆனா உடல் அதற்குரிய தகுதி கொண்டிருக்காது வயசான காலத்துல. அப்ப நீ ஏன் நன்மை செய்யணும்னு நினைச்சாலும், அது ஆண்மைனா சிறந்து ஒரு ஒரு விஷயத்த சிறப்பாக ஆளுமையோட செய்யணும்னு நீ நினைச்சாலும் அது உன்னால முடியாது. மனசால நினைச்சாலும் உடல் உனக்கு அதுக்கு என்ன பண்ணாது, ஒத்துழைக்காது. அதனால என்ன பண்ணணும்னு சொல்றாரு, அறம் புரிந்து நினைப்பது ஆண்மை அரிதுதான். அவ்வாறு ஆண்டு சிறப்பாக ஒரு அரசியலை செய்யணும்னு நீ நினைச்சாலும் அது அரிது, செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டம், இது காண்பாயாக. அதனால இது அரிது ஏன், இது வந்து தெரிஞ்சுக்கோ, இந்த விஷயத்த நீ புரிஞ்சுக்கோ, இப்பவே தெரிஞ்சுக்கிட்டு திறம்பியாது எழு நெஞ்சமே. அதாவது திறம்பியாதுன்னா மாறுபடாது இல்லையா, எப்பவுமே நம்ம சொல்றது நெஞ்சு கேட்காது. நம்ம என்ன நினைக்கிறோமோ மனசு என்ன பண்ணுவோம், அது வேற ஒண்ணுதான் எப்பவுமே நினைக்கும் இல்லைங்களா. அப்ப என்ன சொல்ற, திறம்பியாதுன்னா நான் சொல்றது கேளு, நான் சொல்றதை விட்டுட்டு நீ ஏதாவது மாறுபட்டு
எதையாவது யோசிச்சுட்டு இருக்காத. அதனால என்னுள் மாறுபடாது எழு நெஞ்சமே, என்னோடு சேர்ந்து இறைவனை வணங்குவதற்கு நீனு ஒருபடு நெஞ்சமே அப்படின்றாரு. சிறுகாலை நாம் ஒரு வாணிபம், அதாவது என்னன்னா விரைவிலே நாம் ஒரு வாணிபம் புறம்பயத்து உரை பூதநாதன் புறம்பயம் தொழ போதுமே. அப்ப என்ன ஆகும், வயசான காலத்துல மனசு நன்மை நினைச்சாலும் உடலால அதை செயல்படுத்துறது கஷ்டம், முடியாது. அதனால இப்ப இந்த காலத்துல எப்ப இது இறைவன் நமக்கு உணர்த்துறாரோ இந்த நிலைமையிலே இந்த இள வயதிலேயே நம்ம என்ன பண்ணுவோம்னா வாணிபம், நாம் ஒரு வாணிபம், அதெல்லாம் சிவ தர்மங்கள். இங்க வாணிபம்ன்றது சிவ தர்மங்கள். இப்பொழுதே நீ என்ன பண்ணணும், சிவ தர்மங்களை செய்ய வேண்டும். ஏன் சில பேர் வந்து சொல்லுவாங்க சுவாமி வணங்கணும்னா என்ன இந்த வயசுலயே கும்பிடுற, அது வயசான காலத்துல கும்பிடணும், கோயிலுக்கு குளம் போறதுலாம் வயசான காலத்துல சொல்லணும். எல்லாருக்கும் அந்த ஒரு நினைப்பு இருக்கு. அதுதான் அதுக்குதான் இங்க சொல்றாரு, அந்த காலத்துல நம்ம வந்து மனசு நன்மை நினைச்சாலும் உடலால முழுவதுமாக அதை செய்ய இயலாது. இதனால இந்த உயர்ந்த அந்த சிவ தர்மங்களை, சரியை கிரியை யோகம் ஞானம் என்னும் இந்த சிவ தர்மங்களை இப்பவே என்ன பண்ண, விரைவிலே, சிறு காலையில விரைவிலே இப்போதே என்ன பண்ணணும், நீனு அதை செய்ய தொடங்குவாயாக அப்படின்றாரு. இப்ப நம்ம முதல்லயே சொன்னோம் இல்லையா, சாதனங்கள், இந்த பிறப்பு இறப்பு அறுப்பதற்கான வழியை சொல்றாங்க. அப்ப வந்து ஒரு 2வது பாடல்ல சொன்னது மாதிரி முதல்ல மனசு அது வந்து அதுக்கு தயார்படுத்தினாதான் உடம்பு அதை செய்யும். மனசுக்கு என்ன சொல்றாரு, நம்ம சுத்தி இருக்கிறது எல்லாமே, சேர்த்து வைத்த செல்வம், சுற்றத்தார், உறவினர்கள், இந்த ஊர் மக்கள், நம்மளோட சொந்தங்கள், இந்த வாழ்க்கை எல்லாமே நிலையற்றது. நிலைத்த பொருளாகிய சிவபெருமானையே பற்ற வேண்டும் சொல்றாரு. அடுத்தது என்ன சொல்றாரு, சரி இது எப்ப செய்யலாம், எப்ப வேணா செய்யலாம், அப்ப கிடையாது, இப்பவே செய்யணும். வயசான காலத்துல செய்யலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா, முடியாது. அப்ப என்ன பண்ணணும், இப்பவே அதை இப்போது இன்னும் கொஞ்ச நேரம் இப்பவே நீ என்ன பண்ணணும், அதை தொடங்க வேண்டும். என்ன செய்யணும், சிவ தர்மங்கள் செய்ய தொடங்க வேண்டும் அப்படின்றாரு. அதாவது இந்த வாணிபம்ன்றது சிவ தர்மங்கள், அதை விரைவிலேயே நீ தொடங்க வேண்டும், செய்ய வேண்டும். அப்படி செஞ்சு நீ உய வேண்டும் சொல்லிட்டு நம்ம நெஞ்சு என்ன சொல்றாருன்னா, புறம்பயத்து உரை பூதநாதன், இப்படி வந்து மனசுல நீ நினைச்சுக்கிட்டு புறம்பயத்து உரை பூதநாதன், புறம்பயத்தில் வந்து வீற்றிருக்கின்றான், இதற்கு இறைவனோட அருள் பெற வேண்டும் இல்லையா. புறம்பயத்துல பூதநாதன் விளங்குகின்றார். பூதநாதன் அப்படின்னு சொன்னா எல்லா பூதம்னாலே எல்லா உயிர்கள் இல்ல, அப்ப எல்லா உயிர்களுக்கும் நாதன். நம்ம திருக்கூட்ட சிறப்புலயே எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா, பூதநாயகர் புற்றிடம் கொண்டவர் ஆதிதேவர் அமர்ந்த பூங்கோயில் பார்த்தோம். பூதநாயகர் தான் எல்லா உயிர்களுக்கும் தலைவனாக சிவபெருமான் விளங்குகின்றார் அப்படின்னு சொல்றோம். அப்படிப்பட்ட பூதநாதன் ஆகிய எல்லா உயிர்களுக்கும் தலைவனாகிய சிவபெருமான் திருப்புறம்பயத்தில் வீற்றிருக்கின்றார், அவரை தொழ போதுமே. அப்படிப்பட்ட வீற்றிருக்கின்ற சிவபெருமானை தொழ போவோம் அப்படின்னு சொல்றாரு. சென்று என்ன பண்ணோம், சிவ தர்மங்களை செய்ய வேண்டும். சிவ தர்மங்கள் செய்து என்ன பண்ணணும், நம்ம உயிர் நெறியை நாட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல்ல இந்த ஒவ்வொரு பாடலையும் ஒரு கருத்து இருக்குன்னு சொன்னாலே, அந்த பிறப்பு இறப்பு நீக்கக்கூடிய சாதனங்கள், சிவ தர்மம் செய்ய வேண்டும் அப்படின்ற சாதனம் இந்த பாடல்ல உரைக்கப்படுகின்றது. 4வது பாடல், குற்று ஒருவரை கூரை கொண்டு கொலைகள் சூழ்ந்த களவியலாம், செற்று ஒருவரை செய்த தீமைகள் உண்மையே வரும் திண்ணமே, மற்ற ஒருவரை பற்றியிலே மறவாது எழு மட நெஞ்சமே, உற்று அரவு உடை பெற்ற மேரி புறம்பயம் தொழ போதுமே. ரொம்ப அற்புதமான பதிகம் இது. இந்த பதிகத்துல என்ன சொல்றாருன்னா, செய்கின்ற, அதாவது குற்றங்கள் வாழ்க்கையில நிச்சயமா நம்ம என்ன பண்றோம்னா வினைகள் செய்யாமலே இருக்க முடியாது. அதாவது எல்லாமே வினைகள் தான். நம்ம ஒரு வேலை செஞ்சாதான் வினை நினைச்சிட்டு இருக்கோம், பேசுறது ஒரு வினை தான் இல்லைங்களா. எல்லாமே வந்து வினைதான். ஆங்கிலத்தை சொல்றது போல ஆக்ஷன்ஸ் செய்கின்ற எல்லாமே வந்து வினைகள் தான் சொல்றோம். எதுலாம் கொடிய பாவங்கள், ரொம்ப ரொம்ப கொடிய பாவங்கள் சொல்றாங்க. குற்று ஒருவரை கூரை கொண்டு கொலைகள் சூழ்ந்து, அதாவது இந்த குற்றுதல் அப்படின்றதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, கருவியால ஒருத்தவங்க தாக்குறது, அதுதான் குத்துறதுன்னா வெறும் கையால குத்துறது. குற்றுதல்னா கருவியால், ஒரு கத்தியாலே ஏதாலேயோ ஒரு கருவியால ஒருத்தவங்களை வந்து தாக்குறது தான் குற்றுதல். அப்படி ஒருவரை நீ வந்து கருவியால வந்து துன்பப்படுத்தி கூரை கொண்டு, இல்லையா, அந்த காலத்துல எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, காட்டின் வழி போகும் பொழுது, அதுதான் சொன்னாங்க இரவு நேரத்துல வந்து பயணப்பட மாட்டாங்க. காரணம் வந்து கல்வர்கள் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த உடைய கூட நல்ல உடை,
அணிஞ்சிட்டு போவாங்க, அதை கூட வந்து கொள்ளையடித்து கொண்டு செல்வார்கள். அப்ப என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இது போல மற்றவங்களை வந்து கருவியால துன்புறுத்தி அடிச்சு துன்புறுத்தி கொலை செய்து அவங்களோட உடைமைகளை எல்லாம் கவர்ந்து கொண்டு போட்டிருக்க ஆடை அதை கூட அவங்க அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்ற ஒரு எண்ணம் இல்லாம அந்த கூரைனா அந்த ஆடையை கூட களவு கொண்டு கொலைகள் சூழ்ந்த களவு எல்லாம், அதாவது இது கொலைகள் செய்து இந்த களவுன்றது என்னன்னா திட்டமிட்டு இப்ப இந்த இடத்துக்கு வருவாங்க, அதனால அந்த நேரத்துல அவங்களுக்கு பிடிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு, இல்லைன்னா வந்து அவங்க வீட்டுல இல்லாத நேரம் பார்த்து, அப்போ வந்து திட்டமிட்டு செய்கின்றது, திட்டமிட்டு செய்கின்ற அந்த திருட்டு, அதுதான் களவுன்னு சொல்றாங்க. அதான் சூழ்ந்த களவு. இவ்வாறு திட்டமிட்டு செய்கின்ற களவு, ஒரு துணியை கூட விடாம வந்து கொள்ளை கொள்வது, அதுக்கப்புறம் கருவியால வந்து கொள்வது, இதெல்லாம் வந்து பெரிய பாவங்கள் பாதகங்கள் சொல்றாங்க. இதெல்லாம் கொடிய பாதகங்கள் அப்படின்னு சொல்லும்போது இதுதான் ஒருத்தவங்களோட உடைமையை எல்லாம் கவர்வது, அவங்களுக்கே இல்லாம நிர்கதியா விட்டு கவர்வது, அது போல வந்து தவறே செய்யாதவங்களை என்ன பண்றது கருவிகளால தாக்குவது, அதுக்கப்புறம் திட்டமிட்டு களவு செய்வது, இது எல்லாமே பெரும் பாவங்கள் சொல்றாங்க. செற்று ஒருவரை செய்த தீமைகள், அதாவது கொன்று இது போல வந்து கொலை செய்து தவறே செய்யாதவர்களை கொலை செய்வது, இது நம்மளோட நன்மைக்காக இப்படி செய்யறது எல்லாமே செய்த தீமைகள் உண்மையே வரும் திண்ணமே. இதுதான் ரொம்ப 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 ஒரு முக்கியமான அழுத்தருக்கு. இப்ப இந்த பிறவியிலே நம்ம வந்து இதுக்கப்புறம் பிறந்து வாழ்ந்துட்டு இருக்கோம், இறப்பு வரக்கூடாது, அதுக்கப்புறம் பிறப்பு வரக்கூடாதுன்னா என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்றவர், என்ன தவிர்க்கணும் அப்படின்றத இந்த பாடல்ல சொல்றாரு. அதாவது பெரும் பாவங்கள் சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் பெரும் பாவங்கள். எல்லாருக்கும் தெரியும், செய்கின்ற செயலுக்குரிய அந்த பயன்கள் இறைவன் கண்டிப்பா நமக்கு ஊட்டுவாரு. ஒரு பெரிய உண்மை என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, நன்மையும் தீமையும் ஒரு சிலது வந்து அடுத்த அடுத்த பிறவிகள்ல ஒருத்தவங்களுக்கு வந்து தொடர்ந்து கொண்டே வரும். ஆனா மிக சிறந்த புண்ணியம் செய்தா அந்த பிறவிலே அந்த புண்ணியத்துக்குரிய நன்மை கிடைக்குமா, அதே போல மிக கொடிய பாவங்கள் செஞ்சாலும் அதற்குரிய தண்டனையும் அந்த பிறவிலே வரும்னு சொல்றாங்க. சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுடைய அருள் வாக்கு. அந்த கொடிய பாவங்கள் செய்பவர்களுக்கு உண்மையே அந்த தண்டனை வரும் திண்ணவை உறுதியாக சொல்கின்றார். அதனால கொடிய பாவங்களை செய்யாது விளக்க வேண்டும். அந்த இறப்பு பிறப்பு அந்த தலைகள்ல இருந்து நீங்கணும்னா என்ன பண்ணணும், கொடிய பாவங்களை செய்யக்கூடாது. இப்ப நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா, இது போன்று தவறே செய்யாதவங்களை கொல்லுதல், கொலை கருவியால வந்து தாக்குவது, திட்டமிட்டு களவு செய்வது, மற்றவரோட உடைமைகளை எல்லாம் கவர்ந்து கொள்வது நிர்கதியாக விட்டு, இது மாதிரி செஞ்ச அந்த கொடிய செய்திகள்லாம் ஒருவரை செய்த தீமைகள், இது போன்ற செய்த தீமைகள் எல்லாம் இம்மையே வரும் திண்ணமே. இதோட பயன் இம்மை இப்பொழுதே, ஒரு கொடிய தவறுகள் செய்தா இப்பொழுதே அதோட பயன், அதாவது அந்த துன்பம் அதற்குரிய தண்டனை வரும் திண்ணமே, உண்மையா உறுதியா வரும்னு சொல்றாரு. அதனால இது என்ன பண்ணணும், இதெல்லாம் நீக்கணும், இது போல கொடுஞ்செயல்களை நீக்கணும் அப்படின்ட்டு உயிர்களுக்கு எல்லாம் வந்து அறவுரை சொல்றாரு. மற்ற ஒருவரை பற்றியிலே மறவாது, இந்த குற்றங்களை எல்லாம் நீக்க வேண்டும். மனசுக்கு என்ன சொல்றாரு, மற்ற ஒருவரை பற்றியிலேன் மறவாது எழு மட நெஞ்சுமே, எனக்கு சிவபெருமானை தவிர வேற பற்று கிடையாது, இந்த குற்றங்களை எல்லாம் நீக்கினவன் ஆகிய நான் வந்து எனக்கு வந்து சிவபெருமானை தவிர வேறு ஒரு பற்று இல்லை. அதனால என்ன பண்ணணும், மட நெஞ்சமே நீ இறைவனை விடாது பற்றி இருக்க வேண்டும். ஏன் இப்ப நிறைய தெய்வங்களை வணங்கினா இந்த தெய்வம் இல்லைன்னா அந்த தெய்வம் அருள் செய்யணும்னு பார்க்கலாம். ஆனா சிவபரம்பொருள் மட்டும்தான் மெய்ப்பொருள், அவர் தான் முக்தி நெறி தருவார்ன்றது தெரிஞ்சிருச்சு. அப்ப அவரை தவிர எனக்கு பற்று வேற இல்லை. அதனால மட நெஞ்சமே நீ என்ன பண்ணு, எழு, இறைவனை வணங்க வேண்டும், அந்த செயலை செய்வாயாக. ஒரு எப்படிப்பட்ட இறைவன், புற்று அரவு உடை பெற்றம் ஏறி, புற்றில் இருக்கின்ற அரவு, புற்றுல இருக்கிற பாம்பை என்ன பண்றாரு, அதனை உடையவர், அதனை தன்னுடைய அணிகலன்களாக அணிந்தவர். திருமுடியில அணிஞ்சிருப்பாரு, கழுத்துல அணிஞ்சிருப்பாரு, கைகள்ல அணிஞ்சிருப்பாரு, இடையில அணிஞ்சிருப்பாரு. ஏன் அப்ப வந்து அந்த புற்றில் விளங்குகின்ற அந்த அரவினை உடைய, அதனை உடைய பெருமான் பெற்றம் ஏறி, வெல்விடையினை ஏறி அற வடிவமாக விளங்குகின்ற இடபத்தினை ஏறி வருகின்ற புறம்பயம் தொழ போதுமே. வந்து உயிர்களுக்கு இந்த பாடல் மூலமா சொல்றது, கொடும் பாவங்களை விளக்க வேண்டும், இல்லைன்னா அந்த பாவங்களுக்குரிய தண்டனைகள் இம்மைய, கொடிய பாவங்கள்னா இம்மைய உடனே அது நம்மளே தாக்கும். அது ஓரளவுக்கு இல்லை, ஒரு குறைஞ்ச அளவு செய்யற பாவம்னா அடுத்தடுத்த பிறவிகள் தொடர்ச்சியா நமக்கு அந்த பிறவிகள் வரும், அந்த மூலம் துன்பம் வரும். அப்ப இந்த தீமைகளை முழுவதுமாக நீக்க வேண்டும். அதுதான் வந்து அந்த சாதனம் தான் இந்த பாடல்ல சொல்லப்பட்டிருக்கு. 5வது பாடல். தள்ளி நீ செய்த தீமை உள்ளன
பாவமும் பறையும்படி தெல்லிடா எழு நெஞ்சமே செங்கன் சேவுடை சிவலோகன் ஊர் துள்ளி வெள் இளவாலை பாய் வயல் தோன்று தாமரை பூக்கள் மேல் புள்ளி நல்லிகள் பள்ளி கொள்ளும் புறம்பயம் தொழ போதுமே. 5வது பாடல்ல எப்படி சொல்றாரு பாத்தீங்கன்னா, கள்ளி நீர் செய்த தீமை உள்ளன பாவமும் பறையும்படி. அதாவது இதுக்கு முன்னாடி பாடல்ல என்ன சொல்லிட்டாரு, கொடிய பாவங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப என்ன ஆகும், இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சிருப்போம்ல, இப்பதான் நம்ம அந்த அறவுரை கேட்டிருக்கோம். இறைவனை வணங்குவதால அந்த புத்தி வருது. சரி, தீமை செய்யக்கூடாது. இதற்கு முன்னாடி செய்த தீமைகள் நீங்கணும்ல, அதுக்கு சொல்றாரு பாருங்க. கள்ளி நீ செய்த தீமை உள்ளன, அதாவது கள்ளமாக என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம சுத்தி முத்தி பார்ப்போம், யாரா தப்பு செய்யும் போது இருக்காங்களான்னு பார்க்கிறோம். தவிர இறைவன் ஒருவன் எவ்விடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கின்றான், அவன் அறிவான். செய்கின்ற செயல் மட்டும் இல்ல, மனசால நினைக்கிறது கூட என்ன பண்ணுவார் இறைவன், அறிவான்றது உணரவில்லை. அப்ப நீ என்ன பண்ற, கள்ளமாக யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சு நீ செய்த தீமையெல்லாம் செஞ்சிட்டு இருக்க. அதனால உள்ள பாவம், அதனால கண்டிப்பா என்ன ஏற்பட்டிருக்கு, பாவங்கள் ஏற்பட்டிருக்கு. அது பறையும்படி, இப்ப நீங்கும்படி, அந்த பாவங்கள் நீங்குவதற்குரிய வழியை சொல்றாரு. நீங்கும்படி தெல்லிதா எழு நெஞ்சமே, தெளிவு பெற்று, அதாவது என்னன்னா உறுதியாக இந்த பாவங்களை இறைவன் நீக்க வல்லவர் சிவபெருமானே என்பதை தெளிவாக உணர்ந்து இறைவனை ஒன்று இரு மட நெஞ்சமே எழு நெஞ்சமேன்னு சொல்றாரு. செங்கன் சேவுடை சிவலோகன் ஊர், அந்த திருப்புறம்பயத்துல வீற்றிருக்கின்ற இறைவன் அவர் எப்படிப்பட்டவர்னா, செங்கன் அவர் விடையில ஏறி வருவார். அதோட கண்ணு எப்படி இருக்குன்னா சிவப்பா இருக்கும். அந்த சிவப்பான அந்த செம்மையான அந்த கண்களை உடைய சேன இடபத்தினை ஏறி வருகின்றார் சிவபெருமான். அவர் சிவலோகத்தில் வீற்றிருப்பவர், முக்தி பேரினை தருபவர். அவருடைய ஊர் இங்க எங்க இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, துள்ளி வெள் இளவாலை பாய். இந்த புறம்பயத்தோடைய அந்த வளங்கள், இயற்கை வளங்களை சொல்றாங்க. துள்ளி வெள் இளவாலை பாய். இந்த வயல்கள் இருக்கு, வயல்கள் புறம்பயத்து பக்கத்துல இருக்கு. இந்த வயல்கள்ல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, வயல்ல நீர் நிறைய இருக்கு. அந்த நீர்ல இந்த வாழை மீன்கள் பாயுது. அந்த வாழை மீன்கள் தெரியும், அந்த வெண்மையா இருக்கும், அப்படியே அந்த வெள்ளி நிறத்துல நல்ல பல இருக்கும். அது போல அந்த இளமையான அந்த வாழை மீன்கள் பாயுதான், வெண்மையான நல்ல பிரகாசிக்கின்ற அந்த வெண்மையை உடைய அந்த இள வாழைகள்லாம் பாய்கின்றது. எதுக்காக இதை சொல்றாங்கன்னா, அந்த வளம், அந்த நிலத்தோட வளம், நீர் வளம் சிறப்பா இருந்தாதான் இந்த உயிரினங்கள் வாழும். இந்த வளமைக்காக சொல்றாங்க. அவ்வாறு துள்ளி வெண்மையான அந்த இள வாழைகள் துள்ளி விளையாடுகின்ற இந்த வயல்கள்லாம் தோன்றுகின்ற இந்த புறம்பயம் இருக்கு. இந்த வயல்ல இன்னும் என்ன காட்சி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, அந்த வயல் பக்கத்துல குளங்கள்லாம் இருக்கு, நீர்நிலைகள் இருக்கு. அதெல்லாம் தாமரை பூக்கள் மலர்ந்து இருக்கு. தாமரை பூக்கள் அழகா மலர்ந்து இருக்கு. அந்த தாமரை பூக்கள் மேல என்ன பண்ணுதுன்னா, புள்ளி நல்லிகள் பள்ளி கொள்ளும். இந்த நண்டு இருக்கு இல்லைங்களா, வயல்ல இருக்கிற நண்டுகள், அது மேல புள்ளியா இருக்கும். நல்லினா நண்டு. இந்த நண்டு என்ன பண்ணுதுன்னா மேல புள்ளியா இருக்கும் சில நண்டு. அந்த புள்ளிகளே உடைய நண்டுகள் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, அப்படியே பெட்டு மாதிரி இருக்கான் அந்த தாமரை பூக்கள். அந்த தாமரை பூ மேல அப்படியே ஏறி தாமரை பூ மேல அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கலாம், நல்லா மெத்துன்னு இருக்கிறதுக்கும் அதை சொல்றாங்க. அப்ப அந்த சிறப்பு எப்படி சொல்றாங்க பாருங்க. அந்த வயல்ல இருக்கிற அந்த நீர்நிலைகள்ல அந்த வெண்மையான அந்த வாழை மீன்கள்லாம் துள்ளி விளையாடுது, இள வாழைகள். பக்கத்துல இன்னொரு காட்சி என்ன இருக்கு, தாமரை மலர்கள் அழகா மலர்ந்து இருக்கு. அதுல புள்ளிகளை உடைய நண்டுகள் பள்ளிகளும் தூங்குதான், நல்லா மெத்துன்னு இருக்கிறதுக்கும் நண்டு என்ன பண்ணுது, அழகா புள்ளிகளுடைய நண்டுகள் தாமரை மலர்கள் தூங்குகின்றது. அத்தகைய புறம்பயம் தொழ போதுமே அப்படின்னு சொல்லி அந்த நெஞ்சத்தை பார்த்து அவர் சொல்றாரு. இந்த பாடல்ல முக்கியமா இதுவரை செய்த பாவங்கள் நீங்க வேண்டும் என்றால் இறைவனை தொழ வேண்டும். திருப்புறம்பயத்து இறைவனை தொழுதால் இதுவரை கள்ளமாக யாரும் பார்க்கல அப்படின்னு நினைச்சு செஞ்ச அந்த பாவமும் நீங்கிவிடும். நீக்கி அருள் செய்பவர் திருப்புறம்பயத்து இறைவன் அப்படின்றது இந்த பாடல்ல போற்றி வணங்கப்படுகின்றது. 6வது பாடல் சிற்றம்பலம். இந்த புக்கு எந்த புக்ல இருக்குமா படிக்கிற பாடல்? பெரிய புராணத்திலயா 7ஆம் திருமுறையிலயா? 7ஆம் திருமுறையில திருப்புறம்பயம் அப்படின்ற பதிகம்மா 35வது, அதோட எண் 35. ஓகே. இதுல 5 பாடல் முடிஞ்சிருக்கு. இப்ப 6வது பாடல் செல்கின்றோம். 7ஆம் திருமுறை 35ஆமா? சரிங்கம்மா. திருச்சிற்றம்பலம். தேடிட்டே இருக்கிறேன், அதை கவனிக்கவே முடியல. சரி. திருப்பாட்டுல 19வது பதிகம்.
பாட்டு. ஆறாவது பாடல். படையெல்லாம் பகடு ஆற ஆளிலும் பௌவம் சூழ்ந்து அரசு ஆளிலும் கடையெல்லாம் பிணை தேரைவாள் கவலாது எழு மட நெஞ்சமே மடையெல்லாம் கழுநீர் மலர்ந்து மருங்கெல்லாம் கரும்பாட தேன் குடையெல்லாம் மனம் நாறு சோலை புறம்பயம் தொழ போதுமே. அந்த 5வது பாடல்ல சொன்னது போலவே இந்த 6வது பாடலையும் இந்த இயற்கை வளத்தையும் சேர்த்து சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் அருள் செய்கின்றார். ஏன்னா முதல் அந்த வரி பார்த்தீங்கன்னா படையெல்லாம் பகடு ஆக, மிக சிறந்த இந்த பகடு அப்படின்னு சொன்னா யானை அப்படின்னு சொல்றோம். நிறைய யானைப்படை வச்சிருக்கோம். யானைப்படை ரொம்ப சிறப்பு இல்லையா? அப்ப என்ன பண்றாங்கன்னா ஒரு அரசன் ஆளுகின்றான், நிறைய படை பலம் இருந்ததுன்னா அது சிறப்பு இல்லையா? மிகுதியான படையெல்லாம்னா படையில அவருக்கு அதிகமா என்ன இருக்கு? யானைப்படை, வீரம் பொருந்திய யானைகள் நிறைய வச்சிருக்கான். அதை கொண்டு அவன் ஆட்சி செய்கின்ற அரசனாக இருந்தாலும், பௌவம்னா கடல், கடல் சூழ்ந்து அரசு ஆளினும், இந்த கடலால் சூழப்பட்ட இந்த உலகத்தையே அவன் ஆண்டாலும் இல்லையா? அதுதானே ஒரு அரசன் ஆள்கின்றான், இந்த உலகத்தையே ஆண்டாலும் அவனுக்கு என்ன இருக்கும்? இறப்புன்றது உண்டு. அரசனா இருந்தான்றதுக்காக இதுக்கு பிறப்பு இல்லாம இருக்க முடியுமா? இல்ல அவனுக்கு அதுக்காக சொர்க்கம் கிடைக்குமா? எதுவும் கிடையாது இல்லையா? அதுதான் சொல்றாங்க. இதெல்லாம் இப்போ இந்த உலகத்துல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, எவ்வளவு சிறப்பு பெற்று ஆட்சி புரிந்தாலும், எவ்வளவு ஒரு சிறந்த உயர்ந்த நிலையில இருந்தாலும் அது நமக்கு முக்தி பேற்றுக்கு சிறிதும் உதவாது. அது அந்த மயக்கத்திலிருந்து நம்ம வெளிவரணும். அதுதான் சொல்றாங்க. யானைகள்லாம் மிகுதியாக கொண்டு அரசாட்சி செய்தாலும், அது போல இந்த கடல் சூழ்ந்த பௌவம்னா கடல் சூழ்ந்த இந்த உலகம் முழுவதுமே நீ ஆண்டாலும், அரசு ஆளினும் அவ்வாறு நீ அரசாட்சி புரிந்து ஆண்டாலும் கடையெல்லாம் பிணை, இறுதியில என்ன ஆகுது? இறக்க போகும்பொழுது போய் யம தர்மராஜன் கேட்க முடியுமா? நான் இந்த உலகத்திலே அந்த அரசன், நான் சொல்றதா எல்லாரும் கேட்பாங்க, அதனால எனக்கு சொர்க்கம் தான் கொடுக்கணும், கேட்க முடியுமா? இல்ல முக்தி பேற்றை கேட்க முடியுமா? நிச்சயம் கிடையாது. இன்னும் விளக்கமா சொல்லணும்னா, இது ஒரு நாடகம்னு சொன்னோம். ஒரு நாடகத்துல ஒருத்தன் அரசன் வேஷம் போடலாம், அந்த நாடகத்துல எல்லாரும் மதிப்பாங்க. அந்த வேஷம் முடிஞ்ச உடனே அரசனாகவே அவன் நடத்துவாங்களா? கண்டிப்பா கிடையாது இல்லையா? அதே போலதான் அப்ப எந்த ஒரு பதவி இருந்தாலும், இல்ல ஒரு அரசனாகவே இருந்தாலும், இந்த உலகத்தையே ஆண்டாலும் அது கடைசியில அவனுக்கு துணை செய்யாது. இதுக்கு கடையலாம்னா இறுதியில் அவனுக்கு அது துணை செய்யாது. எப்படி ஒரு எடுத்துக்காட்டு சிறப்பா சொல்றாங்கன்னா, பிணை தேரைவாள் கவலாது, அதாவது இந்த தேரை இருக்குங்களா, அதுக்கு வால் இருக்கும். அது வளர வளர என்ன ஆயிடும்னா வால் மறைஞ்சு வாலே இல்லாம போயிடும். அது போலதான் இன்னும் சொல்ல போனீங்கன்னா இந்த தலைப்பிரட்டைன்னு சொல்லுவோம். இந்த தவளை இருக்கு இல்லையா, அது சிறு குஞ்சிலா இருக்கும்போது பாத்தீங்கன்னா மீன் போலவே நீட்டா வால் இருக்கும். அது வளர வளர வால் இல்லாம போயிடும். அதுதான் சொல்றாங்க. அப்ப தேரை வால் எப்படி இல்லாம போகுமோ, அது போல அரசனாக இருந்து ஆட்சி செஞ்சாலும் அந்த பெருமையில என்ன ஆயிடும்? தானாகவே மறையும். அது அவனுக்கு சிறிதும் உதவாது அப்படின்றாங்க. இப்ப இப்படி ஒரு சிறந்த அரசனாகவே இருந்து உலகத்தை முழுவதும் நீ ஆண்டாலும் இறுதியில் அது என்ன ஆயிடும்? தேரை வால் கவலாது, அதாவது தேரை வால் இல்லாம போற மாதிரி அது இல்லாம போயிடும். உனக்கு அதனால் பயன் சிறிதும் கிடையாது. எழு மட நெஞ்சமே, இதை உணர்ந்து எழு மட நெஞ்சமே, நெஞ்சமே இதற்காக நீ மயங்காதே. எத்தகைய உயர்வு வந்தாலும் அது நமக்கு சிவபேற்றினை தராது, சொர்க்கத்தை தராது. அதனால இதற்காக மயங்காது எழு மட நெஞ்சமே, இறைவனோடு ஒற்றுமைப்பட்டு வழிபடு, இதற்கு மயங்காதே மட நெஞ்சமே. மடையெல்லாம் கழுநீர் மலர்ந்து மருங்கெல்லாம் கரும்பு ஆடன்னு சொல்றாங்க பாருங்க, இவ்வளவு சிறப்பா. மடையெல்லாம் கழுநீர் மலர்ந்து, தண்ணி பாய்க்கிறாங்க, தண்ணி பாய்ச்சுவாங்க இல்லையா வயல்களுக்கு எல்லாம். அப்ப என்ன ஆகுதுன்னா நீர் அந்த மடைகள் ஷட்டர்னு சொல்லுவோம் இல்லையா, தண்ணி தொடர்ச்சியா போய் வீணாக கூடாதுன்றதுக்காக தண்ணீர் போட்டு விட்டுட்டு அந்த மடையில ஷட்டர் போட்டு வைப்பாங்க தண்ணியை. அங்க என்ன ஆகும்னு சொன்னா நிறைய மலர்கள் மலர்ந்து இருக்கும். அது போல செங்கல் நீர் மலர்கள் நிறைய மலர்ந்து இருக்கு. வயல் வளம் சொல்றாங்க. அது மாதிரி மடைகள் எல்லாம் செங்கல் நீர் மலர்கள் அழகாக மலர்ந்து இருக்கு. மருங்கு பக்கத்துல எல்லாம் என்ன ஆகுதுன்னா கரும்பு, நிறைய கரும்பு விளைஞ்சிருக்கான். இந்த கரும்பு என்ன பண்றாங்கன்னா அறுவடை பண்ணும்போது அந்த சாறு அதாவது அது அறுப்பாங்க இல்லையா, அறுவடை செய்யும் போது அந்த அறுத்ததுல இருந்து என்ன ஆகுதுன்னா சாறு அப்படியே ஓடுது. அந்த சாறு தான் தேன்னு சொல்றாங்க. அந்த கருப்பஞ்சாறு ஓடுது. உடையெல்லாம் மனம் நாரும். அதனால பக்கங்கள்லாம் மனம் நாருதான். என்ன நாற்றம் அப்படின்னு, நாற்றம்னா அந்த வாசனை. என்ன வாசனை வருதுன்னா அந்த பூக்கள் மலர்ந்து இருக்கு, அந்த வாசனையும் கிடைக்குது. அழகிய காட்சி, பார்க்க காட்சியும் அழகா இருக்கு. இந்த கருப்பஞ்சாறு ஓடி வருது இல்லையா, அந்த வாசனையும் அப்போ
இந்த அந்த பூவோட வாசனை, அந்த கருப்பஞ்சாரோட வாசனை, இது எல்லாமே இந்த சோலைகள்ல வீசணும். அப்படிப்பட்ட திருப்புறம்பயத்தில் வீற்றிருக்கின்ற இறைவனை தொழப்போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மலர்களுடைய வாசனை, கருப்பஞ்சாற்றின் தேன் வாசனை, அந்த சாற்றினோட வாசனை எல்லாம் இந்த சோலைகள்ல நிறைஞ்சு இருக்கு. ஏன்னா அவ்வளவு கரும்பு விளைஞ்சு இருக்கு, அவ்வளவு மலர்கள் பூத்திருக்கு. அத்தகைய வளம் மிக்க திருப்புறம்பயம் தொழ போதுமே அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சத்தை பத்தி சொல்றாரு. அடுத்தது 7வது பாடல். முன்னை செய்வினை இம்மையில் வந்து மூடும் ஆதலின் முன்னமே என்னை நீ ஏற்காது எழுமட நெஞ்சமே எந்தை தந்தை ஊர் அன்ன சேவலோடு ஊடி பேடைகள் கூடி சேரும் அணிபொழில் புன்னை கண்ணி கலக்கரும்பு புறம்பயம் தொழ போதுமே. இந்த பாடல் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, முன்னை செய்வினை இம்மையில் வந்து மூடும் ஆதலின். முதல்ல சொன்னோம் இல்லையா, ஒரு பிறவிகள்ல செய்த வினைகள் அது ரொம்ப நல்லதோ கெட்டதோ அது அப்பயே கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அடுத்தடுத்த பிறவிகள்ல வரும். அப்ப முன்னாடி நம்ம செஞ்சிருப்போம் கண்டிப்பா இல்லைங்களா வினைகள், அது இந்த பிறவில வரும். இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு கண்டிப்பா வரப்போகுது, எப்பன்னு தெரியல. அப்ப தெரிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணணும், அது நம்ம தாக்காம நம்மள பாதுகாத்துக்கணும். ஒரு சிறப்பான சொல்றா பாருங்க. முன்னை செய்வினை இம்மையில் வந்து மூடும். முன்னமே நம்ம செஞ்சிருக்கோம் செய்த வினைகள் இம்மையில் வந்து மூடும், நம்மள மூடும், நம்ம வெளில வர முடியாது. அதற்குரிய தண்டனை அனுபவிச்சு ஆகணும். ஆதலின் அதனால முன்பே, அதற்கு முன்பே வருமுன் காப்புதுன்ற மாதிரி கன்ஃபார்மா தெரியுது. அந்த வினைகளுடைய அந்த நிலைகள் நமக்கு தெரியுது, தன்மைகள். அப்ப கண்டிப்பா என்ன ஆகும், முன்னாடி செஞ்சதோடைய வினைகள் நம்மள வந்து தாக்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும், அதற்கு தாக்குறதுக்கு முன்னமே, அதன் முன்னமே என்னை நீ தியக்காது, நெஞ்சமே நீ மயங்காம என்ன பண்ற, மயங்காது நான் என்ன சொல்லணும் அதை கேளு. என்னை நீ தியக்காது, என்னை நீ மயக்காத. இந்த உண்மையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், என்னை மயக்காம இந்த பாதையை விட்டு வேற ஒரு பாதையில செலுத்தாத. ஏன்னா நான் என்ன பண்ணணும், என்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நீ அதை விட்டு தடம் மாறாத. எப்படி பாதுகாக்கணும், இறைவன் திருவடியை வணங்கணும், இறைவனை தொழ வேண்டும். தொழுது என்ன பண்ணணும், உன்னை செய்த வல்வினைகள் அதோட பயன் அந்த துன்பம் என்னை அணுகாது என்னை காத்து கொள்ள வேண்டும். நான் அந்த வேலையை செய்யணும். நம்ம நெஞ்சமே என்ன நீனு வேற ஒரு இதுல செலுத்தாத, என்னை டைவர்ட் பண்ணாது அப்படி சொல்றாரு பாருங்க. என்னை நீ தியக்காது, மயக்காது, இதுல இருந்து வேற ஒரு இடத்துக்கு போக வச்சு மயக்காத, என்னன்னா பாதுகாக்க வேணும். என்னோட நீ எழுமட நெஞ்சமே, இறைவனை வணங்குவதற்கு என்னோட ஒருமைப்படு நெஞ்சமே. எந்தை தந்தை ஊர், அப்படி எனக்கு மட்டும் தந்தை இல்லை, எல்லா உயிர்களுக்கும் ஊர்னா எல்லோருக்கும் தந்தையாகியவன் சிவபெருமான், சிவபரம்பொருள். அது அவன் வந்து திருப்புறம்பயத்துல இருக்கான். இப்படிப்பட்ட பெருமைக்குரியதுன்னா அன்ன சேவலோடு ஊடி பேடைகள் கூடி சேரும். ஊடல், அதாவது சேவலோடு, இந்த பேடைனாலே அந்த பெண் பறவைகளை சொல்லுவாங்க. இந்த சேவல் இருக்கு, நிறைய இருக்கு, அந்த கோழிகளும் இருக்கு. எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் அதுங்களுக்கு நடுவுல என்ன ஆகும், இந்த ஊடல்லாம் இருக்கு சொல்லியிருக்காரு. அப்படி வந்து சேவலோடு ஊடுகின்றது பேடைகள். திருப்பி அதை நீங்க என்ன பண்ணும், அந்த சேவலோடு கூடி அவை அந்த மேய்ஞ்சிட்டு இருக்கு. அதாவது வளம், இதுவும் வந்து எல்லா உயிர்களையும் போற்றி சொல்வது அந்த வளத்தை குறிப்பதுதான். இவ்வாறு சேவலோடு வந்து அந்த பேடைகள், பெட்டை கோழிகளும் வந்து விளங்குகின்ற அழகிய பொழில்கள், சோலைகள்லாம் சூழ்ந்து இருக்கின்றது. அத்தகைய சோலைகள் சூழ்ந்து இருக்கின்ற இந்த திருப்புறம்பயம் தொழ போதுமே. இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, இந்த புன்னை கண்ணிகள் கலக்கரும்பு. அதாவது பக்கத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, கழிகள் சொல்லுவோம்ல, அந்த கடல் தண்ணி வந்து நிலத்துக்கு வந்து பாய்ந்து திருப்பி கடலுக்கு போகும், அந்த கழிகள் சொல்லுவோம். அந்த கழிகள்ல வந்து என்ன ஆகுனா, புன்னை மரங்கள் வந்து நிறைய வந்து பூத்திருக்கின்றது. சிறப்பா நிறைய மரங்கள் இருக்கு, அது அரும்புகள் பூத்திருக்கின்றது. அத்தகைய அரும்புகள் மனம் வீசுகின்ற, அதாவது அந்த கழி பகுதி, அந்த கழிக்கரைன்னு சொல்லுவோம், அந்த கரை பகுதியில நிறைய புன்னை மரங்கள் இருக்கு. அந்த புன்னை மரங்கள் நிறைய மலர்ந்து இருக்கு. அந்த மனம் வீசுகின்ற அந்த பெருமையினை உடைய புறம்பயம் தொழ போதுமே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த புன்னை மலர்கள் மலர்ந்து மனம் வீசுறதையும், இந்த சேவல்கள் அந்த பெடைகளோட, அதாவது கோழிகளோட சேர்ந்து மகிழ்ந்து உலாவி கொண்டிருக்கின்றது. அத்தகைய அழகிய சோலைகள் நிறைஞ்சு இருக்கிற இந்த திருப்புறம்பயத்தை தொழப்போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. 8வது பாடல். மலமேலாம் அரும் இம்மையே மறுமைக்கும் வல்வினை சார்கிலா செலமேலாம் ஒளி நெஞ்சமே எங்கள் சங்கரன் வந்து தங்கும் ஊர்
களமெலாம் கடல் மண்டு காவிரி நங்கை ஆடிய கங்கை நீர் புலமெலாம் மண்டி பொன் விளைக்கும் புறம்பயம் தொழ போதுமே. அதாவது இந்த பாடல் மலமெலாம் அரும் இம்மையே. இப்ப என்ன சொல்றாங்க, இந்த வினைகள் பத்தி சொன்னாங்க இல்லைங்களா. அதாவது வினைகள் நம்மள வந்து முன்னாடி செய்த வினைகள் வந்து நம்ம எப்படி இருந்தாலும் தாக்கும். உப்பையே என்ன பண்ணணும், அதனால சாமியை வணங்கணும் அப்படின்றாங்க. அடுத்தது மலம். இந்த வினைகள் மட்டும் இல்ல, நம்மள பிடிச்சிருக்கிற அந்த மூல மலமாகிய அந்த ஆணவ மலம் இருக்கு, அது நீங்கினாதான் நம்ம அதோட வலி குறைந்தாதான் இறைவன் திருவடியை அடைய முடியும். அது போல அந்த மலங்களை அறுக்கக்கூடிய அந்த வினைகளை நீக்கக்கூடிய தன்மையை சொல்லிட்டாங்க. அடுத்தது மலங்கள் ஒன்னொன்னா எப்படி சிறப்பா சொல்றாரு பாருங்க. அந்த மலம் எல்லாம் அறுக்க வேண்டும், இம்மையை இப்போதே அறுக்க முடியும், இவ்வளவு சிறப்பா சொல்றாரு. அப்ப வந்து இறைவனுடைய திருவருள் பெற்றா இந்த பதிகம் பாடி இறைவன் திருவருள் பெற்றால் மலம் எல்லாம் அறுக்க முடியும் அப்படின்ற உண்மையை சொல்றாங்க. மலம் எல்லாம் எல்லாம்னா எல்லாம் அரும் இம்மையே, இப்பவே என்ன ஆகும், மலங்கள் எல்லாம் அறுக்கப்படும். இறைவன் அறுப்பார், நம்மளால முடியாது, அறுக்கப்படும். மலம்ன்றது மும்மலத்தையும் குறிக்கிறது. மறுமைக்கும் வல்வினைகள் சார்பிலா. அதாவது என்னன்னு சொன்னா மலங்கள் எல்லாம் இப்ப வந்து இரண்டு துன்பங்கள் தான் நமக்கு, வினைகளும் மலங்களும். மலங்களும் அற்று போகும், வினைகளும் பாருங்க மறுமைக்கும் வல்வினை சார்பிலா. இந்த பழ வினைகளை நம்ம செஞ்சிருக்கோம் இல்லையா இதுக்கு முன்னாடி, அதோட துன்பமும் நம்மள சாராது. மறுமைக்கும் அதாவது நமக்கு வந்து இந்த பிறவி முடிச்ச உடனே நமக்கு நற்கதி கிடைக்கிறதுக்கு எந்த தடங்களும் இல்லை. ஏன்னா அந்த மறுமை, இந்த பிறவி முடிஞ்ச அந்த மறுமைக்கும் வல்வினைகள் ஆகிய பழவினைகள் சார்பிலா, சாராது. அப்ப இதற்கு முன்னாடி செய்த வினைகளுடைய பயனும் அற்று போகும், மலங்களும் அற்று போகும். அதனை செய்யக்கூடிய பேராற்றல் உடையவன் பெரும் பயத்தில் வீற்றிருக்கின்ற இறைவன். அதனால வல்வினைகள் சார்கிலா சலமேலாம் ஒளி நெஞ்சமே. அப்ப என்ன ஆகும், நமக்கு வினையும் போயிடுச்சு மலங்களும் அற்றுச்சுன்னா அப்ப என்ன கவலை இல்லையா. அப்ப சலமேலாம் ஒளி நெஞ்சமே. சஞ்சலம், சஞ்சலம்னா வந்து நடக்குமா நடக்காத துன்பம், இந்த சஞ்சலத்தையே நீ ஒளி மட நெஞ்சமே. துன்பத்திற்கு காரணமான மலங்களும் அற்று விழும். வல்வினைகள் முன்னாடி இதுக்கப்புறம் செய்ய மாட்டோம், இறைவனை வணங்குகின்ற அந்த பாதையில வந்தாச்சு. இதுக்கு முன்னாடி செய்த அந்த பழ வினைகளும் நம்மள வந்து நலியாது. அதனால சஞ்சலம் கொள்ளாதே நெஞ்சமே. நெஞ்சம் பயப்படுது இல்லையா, அதுக்கு சொல்றாரு சஞ்சலம் கொல்ல வேண்டாம். அந்த சஞ்சல துன்பத்திலே ஒளி நெஞ்சமே. எங்கள் சங்கரன் ஏன்னா சிவபெருமான் சுகங்களை தருபவன். இதெல்லாம் இன்னும் சுகம் வரும். இதெல்லாம் இறைவன் நீக்கி மலங்களையும் வினைகளையும் நீக்கி நமக்கு சுகங்களை தருவதற்காக சங்கரனாக விளங்குகின்றான். அத்தகைய எங்கள் சங்கரன், சங்கரனாக விளங்குகின்ற இறைவன் சுகங்களை தருவான். சஞ்சலத்தை ஒளி நெஞ்சமே. சங்கரன் வந்து தங்கும் ஊர், அவர் வந்து இந்த ஊரை தங்கி இருக்காரு, சுகங்களை தருவார். ஏன்னா இதெல்லாம் அழிக்க போறார், மலங்களையும் வினைகளையும். அதுக்காக சுகங்களை பெறுவதற்காக இறைவனை சென்று தரிசிப்போம். எப்படிப்பட்ட சிறந்த ஊர் பாருங்க. களமெலாம் கடல் மண்டு காவிரி நங்கை ஆடிய கங்கை நீர். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த கப்பல்கள், களம்னா கப்பல்லாம் நிறைய இருக்கும், அந்த கடல்கள்ல வந்து நிறைய கப்பல்கள் இருக்கும். அது போல வந்து நிறைய கப்பல்களை கொண்ட அந்த கடல்ல வந்து நிறைய கப்பல்கள் இருக்கு. அது போன்ற கடல் போன்ற ஒரு பெரிய பரப்பினை உடைய காவிரி. அது எப்படிப்பட்ட சிறப்பு உடையதுன்னா, கங்கையே வந்து நீராடிய சிறப்பை கொண்டது அப்படின்னு ஒரு அர்த்தமும் எடுத்துக்கலாம். இன்னொன்னு, கங்கை நீர் போல அது மிக பெருக்கோட அந்த காவிரி பாய்கின்றதுன்னு எடுத்துக்கலாம். அவ்வாறு மிக்க பெருக்குடன், அதாவது நிறைய கடல்களை கொண்ட அந்த கடலை போன்ற கங்கையை போன்ற பெரிய பரப்பினை உடைய அந்த காவிரி நதியானது, அது புலமெல்லாம் மண்டி, புலம்னா வயல், வயல்களை எல்லாம் வந்து என்ன பண்ணுதுன்னா மண்டி, நிறைய அந்த காவிரி ஆற்றோட வெள்ளம் வந்து அந்த வயல்கள் எல்லாம் நிரப்பி பொன் விளைக்கும். பொன்னா பொன் போன்ற நெற்கதிர்களை விளைக்கின்றதுன்னு சொல்றாங்க. காவிரியோட சிறப்பு சொல்றாங்க. அவ்வாறு அகன்ற காவிரி நிறைய வெள்ளத்தோடு நிறைய நீரோட வந்து என்ன பண்ணுது, புலமெல்லாம் வயல்லாம் நிறைஞ்சி செழிப்பாக்குது. அதனால பொன் போன்ற நெற்கதிர்கள் விளையுது. இத்தகைய வளம் கொண்ட புறம்பயம் தொழ போதுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவிரி நதியுடைய வளம், அதனால வயல்கள் சிறப்புறத வந்து இந்த பாடல்ல சொல்றாங்க. முக்கியமா மலங்களையும் வினைகளையும் மறுப்பவர் புறம்பயத்து ஈசன் அப்படின்னு போற்றி சொல்றாரு. 9வது பாடல். பண்டு அரியன செய்த தீமையும் பாவமும் பறையும்படி கண்டு அரியன கேட்டியேல் கவலாது எழுமட நெஞ்சமே தொண்டரியன பாடி துள்ளி நின்று
ஆடி வானவர் தம் தொழும் புண்டரீக மலரும் பொய்கை புறம்பயம் தொழ போதுமே. அதாவது பண்டு அரியன செய்த தீமையும் பாவமும் பறையும்படி. அதான் பண்டுனா பழங்காலத்தில் எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த இறைவன் திருவடியை வணங்கி நம்ம இந்த உண்மையை உணர்வதற்கு முன்னாடி நம்ம ஒரு பிறவிகள் அதெல்லாம் வந்து செய்த தீமையும் பாவம், நிறைய தீமைகள் செஞ்சிருக்கோம். அந்த தீமையினால பாவங்கள் ஏற்பட்டிருக்கு. இது எல்லாமே பறையும்படி நீங்கும்படி. இதுக்கு முன்னாடி நம்ம செய்த பாவங்கள் அதனால வந்து எழுந்த தீமைகள் அது வந்து நம்மள வந்து இப்ப அடையாளம் பார்த்துக்கிட்டே இருக்கு, துன்பம் தரலான்னு. அதெல்லாம் நீங்களும்னா என்ன பண்ணணும்னா கண்டு அரியன கேட்டியே கவலாது எழுமட நெஞ்சமே. ஒரு பெரிய சூட்சமா சொல்றாரு. ஒரு பாட்டுலயும் அதுதான் சொல்றாரு சாதனங்கள். இதெல்லாம் அந்த தீமைகளும் பாவங்களும் நீக்கிறதற்குரிய சாதனம். கண்டு அரியன கேட்டியேன்னா இதெல்லாம் நீக்கக்கூடிய சாதனம் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு கேட்டியேல். அது என்னன்னு கேட்டேன்னா கவலாது எழு மட நெஞ்சமே. சொல்ற மட நெஞ்சத்தை என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா அதாவது கவலைப்படாது. இவ்வளோ துன்பம் நம்ம தீமை முதல்ல செஞ்சிட்டோமே அதனால துன்பம் வருதேன்னு கவலைப்படாத நெஞ்சமே. இதெல்லாம் நீக்கக்கூடிய சாதனம் ஒண்ணு இருக்கு, ஒரு வழி இருக்கு. அதாவது நம்ம செய்த பாவங்களும் அதனால தீமைகளும் காத்துட்டு இருக்கு. அது நம்மள அடையுமோன்னு நீ பயப்படாத, கவலைப்படாத. அதை நீக்கக்கூடிய ஒரு வழி இருக்கு, சாதனம் இருக்கு. அது என்னன்னா தொண்டு அரியன பாடி துள்ளி. அதாவது தொண்டுனா அடிமை திறத்தில் சிறந்து, அரியன்னா ரொம்ப அடிமை திறத்தில் சிறந்து பாடி துள்ளி நின்று ஆடி. அதாவது இறைவனை என்ன பண்ணணும்னா அன்போடு, அதாவது அடிமை திறத்தில் நின்று இறைவனுக்கு முழுவதுமாக நம்மையாக ஒப்புவித்து செய்கின்ற செயல்களை எல்லாம் இறைவன் திருவடிக்கு ஆக்கி அன்பினோடு பாடி ஆடி தொழ வேண்டும். எவ்வளவு பெரிய உண்மை சொல்றாரு பாருங்க. ஒரு அரிய சாதனம். என்ன சாதனம்னா இது கண்டிப்பா தவறுகள் செஞ்சிருப்போம், பாவங்கள் செஞ்சிருப்போம். அந்த பாவங்களும் நீங்களும் தீமையும் நீங்கணும்னா அரிய சாதனம் ஒண்ணு உண்டு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா அடிமை திறத்தில் நின்று இறைவனை பாடி ஆடி தொழ வேண்டும். பாடி ஆடி தொழுதால் அந்த சாதனம் மூலம் என்ன ஆகும், நம்முடைய துன்பங்களும் இந்த வினைகளும் நீங்க பெறுகின்றாரு. அப்ப தொண்டு அரியன பாடி துள்ளி நின்று ஆடி. அன்போடு தூய அன்புடையவர்களுக்கு இது இயல்பாகவே வரும். நம்மளாம் வந்து பாடி ஆடணும், துள்ளி ஆடணும் அதெல்லாம் அவசியமே இல்லை. இத்தகைய அன்பு உரைப்பு அதிகமாக அதிகமாக இது இயற்கையாகவே நிகழும். அது போல அடிமை திறத்தில் நின்று பாடி துள்ளி நின்று ஆடுகின்ற. அப்படி ஆடுனா இறைவனுடைய திருவருளால் அந்த சாதனத்தால பாவங்கள் நீங்கும். இவர் எப்பேற்பட்ட இறைவன்னா வானவர் தாம் தொழும். அங்க இருக்கிற இறைவனை நம்ம மட்டும் இல்ல, வானவர்களும் தொழுகின்றார்கள். வானவர்களும் தொழக்கூடிய இறைவன் திருப்புறம்பயத்தில் வீற்றிருக்கின்றார். அவரை அடிமை திறத்தில் நின்று பாடியாட வரையும் தீமையும் பாவங்களும். எப்பேற்பட்ட இறைவன் சொன்னா ஒருவர் வந்து புண்டரீக மலரும் பொய்கை உடைய. அதாவது நிறைய நிலம் வளத்தை பத்தி சொல்லிட்டே வராங்க இல்லையா, நீர்வளம் நிலவளம். இங்க எப்படி இருக்குன்னு சொன்னா பொய்கைகள், நீர்நிலைகள் நிறைய இருக்கு. அந்த கொண்டதாக புறம் பயம் இருக்கு. அதுல புண்டரீக மலரும் தாமரை மலர்கள் நிறைய மலர்ந்து இருக்கு. அத்தகைய பொய்கைகள்லாம் சூழ்ந்து இருக்கின்ற திருப்புறம்பயம் தொழ போதுமே அப்படின்னு 9வது பாடல் சொல்றாரு. இறுதி பாடல் 10வது பாடல். துஞ்சியும் பிறந்தும் சிறந்தும் துயக்கராத மயக்கு இவை அஞ்சி ஊரன் திருப்புறம்பயத்து அப்பனை தமிழ் சீரினால் நெஞ்சினாலே புறம்பயம் தொழுது உய்தும் என்று நினைத்தன வஞ்சியாது உரை செய்ய வல்லவர் வல்ல வானுலகு ஆழ்வரே. அதாவது இந்த பாடல்ல துஞ்சியும் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப கண்டிப்பா அடுத்தது என்ன, இறப்பு. அந்த துஞ்சுதல்லாம் இறந்து போதல். அப்படி இந்த இறப்பும் அதுக்கப்புறம் இறந்தா அப்புறம் என்ன ஆகும், அது பக்குவப்படாத ஆன்மாவா இருந்துச்சுன்னா நம்ம திருப்பி அடுத்தது பிறப்பு வரும். அப்ப இந்த இறப்பும் அடுத்தது பிறப்பும் இதெல்லாம் வந்து நீக்கணும். சிறந்தும் இப்படி பிறந்து இறந்து வளர்ந்து இந்த தலைகள் வந்து இந்த துயக்குன்னா அந்த கலக்கம் துன்பத்தையே தருகின்ற இந்த மயக்க நிலை. அதாவது என்னன்னு சொன்னா இந்த மயக்க நிலைன்றது உயிர்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பிறவி எத்தனை பேர் வந்து பிறவி போதும்னு நினைக்கிறோம். இந்த பிறவி போதும், இந்த இறப்பு பிறப்பு போதும்னு நினைக்கிறோம் இல்ல. ஏன்னா இந்த துன்பமயமானதான் இந்த வாழ்க்கை. ஆனா இது இன்பம் நினைக்கிறாங்க இல்லையா, அந்த மயக்கம் எல்லாருக்கும் இருக்கு, நிறைய பேருக்கு இருக்கு. இவ்வளவு துன்பங்கள் அனுபவிச்சுட்டு இருந்தாலும் இந்த வாழ்க்கை வாழணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். அதுதான் மயக்கம் சொல்றாங்க. அது துயக்கு அறாத மயக்கு, கலக்கம் தருகின்ற இந்த மயக்கம். இதெல்லாம் வந்து துன்பம் தருதோ அதெல்லாம் இன்பம்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா. அது போல அந்த கலக்கத்தையே தருகின்ற அந்த மயக்க நிலை
துன்பத்தையே இன்பம் என்று நினைக்கின்ற இந்த மயக்க நிலை, இதை வந்து இந்த பிறவி எடுத்தாலே இந்த மயக்க நிலை வரும். அந்த அந்த மயக்க நிலை அதுதானே சுவாமி கிட்ட சொன்னார். சுவாமி கிட்டே என்ன கேட்கிறாரு, மண்ணிலே பிறந்த போது இது நன்மை தீமைன்னு தெரியாத மயக்கம் கண்டிப்பா வரும். அப்ப நான் மயங்கும் பொழுது ஐயனே தடுத்தாண்டு சொல்லுவார் இல்லையா, செய்ய செய்யபடி நீங்கும் சிறுமையேன் மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே தடுத்து ஆண்டருள் செய்யன. மையல் மானுடத்துக்கே என்னது உரியது மையல், அப்படி மயங்கும் வழி ஐயனை தடுத்து ஆண்டருள் செய். அவருக்கு இறைவன் வந்து அருள் செஞ்சுட்டாரு. பெருங்கருணையினால நமக்கு வந்து என்ன பண்றாரு, அந்த நெறிய அவர் சொல்லிட்டாரு. அவரு அப்படி கலக்கம் தருகின்ற அந்த மயக்க நிலைய அஞ்சி அவரே அஞ்சுறாரு. சுவாமியாருக்கு ஷூரிட்டி கொடுத்துட்டாரு, இருந்தாலும் அவரே என்ன பண்றாரு, அதற்கு அஞ்சி ஊரன் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் நம்பி ஆரூரன் என்னும் திருநாமம் கொண்ட ஐயன் திருப்புறம்பயத்து அப்பனை வீட்டிருக்கின்ற சிவ பரம்பொருளை எவ்வுயிர்களுக்கும் தந்தையானவனை தமிழ் சீரினால் சீரான ஏன்னா எல்லா உயிர்களுக்கும் அந்த முக்தி பேட்டினைக்குரிய சாதனங்களை விளக்குது இல்லையா, அந்த பெருமை மிகுந்த இந்த தமிழ் அந்த சீர்ன்றது சொற்களும் எடுத்துக்கலாம், சிறப்பு பொருந்தியது எடுத்துக்கலாம். அத்தகைய சீரினால் நெஞ்சினாலே புறம்பயம் தொழுது உய்தும் என்று நினைத்தன. இதுதான் நெஞ்சினாலே புறம்பயம் தொழுது. அப்போ உள்ளன்போடு யோக நெறியில இருக்கிறது இல்லையா, உள்ளம் ஒன்று மற்ற அதாவது ஐம்புலன்களும் இருந்தாலும் கண்கள் மட்டும்தான் வேலை செய்யணும் இல்லையா. அப்ப சாத்விக குணம் இருக்கணும். எல்லாமே வந்து ஒரு அகக்கரணங்கள்லாம் ஒடுங்கி சித்தத்துல ஒடுங்கி அதை சிவன்பாலே வைக்க வேண்டும். இவ்வாறு வணங்கணும். அப்படி நெஞ்சத்தை இறைவனோட கூட்டி வணங்க வேண்டும். அவ்வாறு வணங்கினா இந்த சாதனங்கள் நமக்கு சித்தியாகும். நெஞ்சினாலே புறம்பயம் தொழுது உய்தும். உய்ய வேண்டிய வழி என்ன, நெஞ்சினாலே புறம்பயம் தொழ வேண்டும், தொழுது உய்தும் என்று நினைத்தன. அப்ப நினைத்து பாடிய இந்த பாடல்களை வஞ்சியாது உரை செய்வ வல்லவர். கரவில்லாதுன்னு சொல்லிருக்காங்க. அதாவது கரவில்லாது அப்படின்னா உள்ளத்தில் பொய் இல்லாது. உண்மையாக உள்ளத்தில் பொய்னா ஒண்ணும் இல்லை, என்ன உள்ளம் நினைக்குதோ மனசு என்ன நினைக்குதோ அது அப்படியே சொல்றதுதான் வஞ்சம் இல்லாத உள்ளம். அது போன்ற தூய உள்ளத்தோடு இதை உண்மையில விரும்பணும். அந்த பிறப்பு இறப்புலேருந்து வெளில வரணும் அப்படின்ற ஒரு கருத்தோடு பக்தி நெறியோடு யாரெல்லாம் சொல்றாங்களோ இப்படி உரை செய்ய வல்லவர் வல்ல வானுலகு ஆழ்வரை. வானுலகுனாலே இது வந்து சொர்க்கம் கிடையாது கண்டிப்பா. ஏன்னா பிறப்பு இறப்பு சொர்க்கத்துக்கு போனாலும் திருப்பியும் பிறப்பு இறப்பு உண்டு. அப்ப பிறப்பு இறப்பு அறுக்கக்கூடியதுன்னா கண்டிப்பா சிவலோகம் தான், இறைவன் வீட்டில் இருக்கின்ற சாலோகம் தான். அப்ப வந்து இந்த உள்ளத்தில் தூய்மையோடு பக்தியோடு கரவில்லாது இதை யாரெல்லாம் உரை செய்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் சிவலோகம் ஆழ்வரை, சிவலோகத்தை எய்துவார்கள். அவர்களுக்குரிய அந்த தொண்டுக்கேற்ற அந்த அங்கேயும் வந்து ஒரு போஸ்டிங் சுவாமிக்கு தொண்டு செய்கிற அந்த அருளை வழங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு, பிறப்பு இறப்பினை அஞ்சி வருந்துகின்ற உயிர்களுக்கு ஒப்பில்லாத சாதனங்களை வந்து திருப்புறம்பயத்து இறைவன் அருளுவார்ன்ட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் மூலமாக சாதனங்களை அறிய பெற்றோம், உணர்ந்து அறிய பெற்றோம். அதனை மேற்கொண்டு இறைவன் திருவருளால் சிவலோகம் உயிர்கள் எல்லாம் எய்த வேண்டும் என்று கூறி கேட்டுக்கொண்டிருக்கின்ற புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே என வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். திருக்கூடலை ஆற்றூர் ரொம்ப சிறப்பா இருக்கும். அந்த ஒரு 3 பாடல் பாடலான்னு நினைச்ச அந்த பெரிய புராணத்துல நேரமின்மை காரணமாக அடுத்த வகுப்புல வந்து திருக்கூடலை ஆற்றூர் ரொம்ப அற்புதமான பெருமை உடைய திருப்பதி. அங்க இறைவனுக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் நிகழ்த்தி அருள் திருவிளையாடல் என்ன அப்படின்றது, இறைவன் திருமுதுகுன்றத்துக்கு சென்று அருளியது. சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருமுதுகுன்றத்துக்கு சென்று இறைவனுடைய பேரருள் பெற்றது. இங்கெல்லாம் கேட்டார் இல்லையா, புறம்பயத்துல எல்லாம் கேட்டுட்டு திரு இன்னம்பர் கேட்டு ஆரை மேற்றலாம் கேட்டு கிடைக்காததை திரு முதுகுன்றத்தில் பெறுகின்றார். என்ன பெறுகின்றார்ன்றதெல்லாம் வரும் வாரங்களில் இறைவன் திருவருளால் சிந்திப்போம் என்று கேட்டுதான் என்று கூறி எனது அருளுரையை முடிக்கின்றேன். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். இந்த ஒரு சிறப்பு என்னன்னா, புலவரையா வகுப்புக்கு வந்திருக்காங்க. அவங்க அருளிய தமிழ் எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த தமிழ் சைவ திருமுறைகள் பத்தி, அதுக்கப்புறம் கோமலையா அவர் தந்த அருளிய அந்த பதிகங்களுக்குரிய அந்த பொருள் விளக்கம் தந்த அந்த அருள் உரைகள், அதே போன்று என்னுடைய சிற்றறிவு கேட்ட அளவு இறைவன் திருவருளால் விண்ணப்பம் செய்திருக்கின்றேன். பிழைகள் இருந்தா வந்து பொறுத்தருள வேண்டும், சுட்டி காட்டி திருத்தி அருள வேண்டும் என்று பெருமக்களை கேட்டுக்கொண்டு உரையை நிறைவு செய்கின்றேன். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம்.
பார்மதியம்மா. சிற்றம்பலம் சிவாய நமகன்மா. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கங்கம்மா. நன்றி அம்மா. திருச்சிற்றம்பலம். சாருமதி பேசுறீங்க? அம்மா இல்லைங்களாம்மா? அம்மா இல்ல நீங்க பேசுங்க. சரிங்கம்மா சரிங்கம்மா. ரொம்ப அருமையா இருந்ததுமா இன்னைக்கு வகுப்பு. மெயினா வந்து என்ன சொன்னீங்கன்னா, நம்ம ஆணவ மலங்கள் போகணும்னா திருப்புறம் பயம் பெருமான வந்து அது எப்படி வழிபடணும், மனம் ஒன்றி வழிபடணும் அப்படின்னு சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் பாடல்ல தேவர்கள்லாம் அவங்களோட பதவி வந்து நிலைச்சிருக்கணும்னு மனம் ஒன்றி நிலையா அவங்க வழிபடுறாங்க. அத மாதிரி நம்மளும் வழிபடணும் அப்படின்னு சொன்னீங்கம்மா. அதுவும் எப்படி அவரு எப்பேற்பட்ட பெருமான் அவரு. முக்தின்ற செல்வம்னா நம்ம செல்வம்லாம் இல்ல, முக்தின்ற செல்வத்தை தரக்கூடிய பெருமான் வந்து அங்க வீற்றிருக்கிறாரு. மனம் ஒன்றி அவரை வந்து வழிபடணும். நெஞ்சமே எனக்கு உதவி செய்யும் தான் நெஞ்சத்தை தான் சுவாமி வந்து கேக்குறாரு. எனக்கு வந்து அருள் புரிங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அடுத்த பாடல்ல வந்து நம்ம எப்படி நம்ம ஆணவ மலத்தோடு கல்லு போல கடந்தோம். அத வந்து பெருமான் வந்து கருணை கொண்டு நம்மள வந்து அந்த பிறவின்ற பிணிய வந்து நீக்குறாரு. அப்பேற்பட்ட பெருமான் நம்ம என்ன பண்றோம், அவரை நினைக்காம நம்ம சுத்தி இருக்கிற செல்வம், உறவினர்கள் இதெல்லாம் தான் நிலையானது, நம்ம கூட வரப்போகுது அப்படின்னு நினைச்சு நம்ம இது அந்த மாதிரி பண்ணக்கூடாது. மனம் ஒன்றி அந்த தியானத்தோட பெருமானை எப்பவும் நீங்காம எப்பவும் அவரை வந்து வழிபடணும் அப்படின்னு சொன்னீங்கம்மா. அந்த இயற்கை வளங்களும் அப்படி சொல்லிட்டு இருந்தீங்க. இரவு நேரத்துல இரவு நேரம் முழுதும் அந்த மல்லிகைப்பூ மனம் வந்து அங்க வீசுகின்ற திருப்புறம்பயம் அந்த பதியில வீற்றிருக்கிற பெருமான்னு சொல்லி அப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கம்மா. அடுத்தது வந்து வயதான காலத்துல 3வது பாடல்ல வயதான காலத்துல நம்ம அறம் செய்யணும், சுவாமியை தொழணும், தொண்டு செய்யணும், உலகற பணி செய்யணும்னு செய்ய முடியாது. அப்போ வந்து நமக்கு உடம்பும் ஒத்துழைக்காது, நம்மளோட மனசும் ஒத்துழைக்காது. ஆனா இப்பவே செய்யுங்க, இப்பவே செய்யுங்க, சுவாமிக்கு தொண்டு செய்யுங்க, இப்ப செய்யறதுதான் வந்து நிலையானது, நல்லது அப்படின்னு சொல்லி அதை சொன்னீங்கம்மா. இப்பவே போய் அந்த சிவ தர்மத்தை செய்ய ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னீங்க. அது என்ன பண்ணும், நம்ம தெரியாம செஞ்ச தீமையும் வினையும் நீக்கும், இப்ப செய்யற வரக்கூடிய வினையும் நீக்கும், சிவபெருமானுடைய திருவடியை கொடுக்கும் அப்படின்னு சொன்னீங்கம்மா. அது ரொம்ப அருமையா இருந்ததுமா. எதெல்லாம் பாவம், எதெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுன்னு அடுத்த பாடல் 4வது பாடல்ல அந்த திருடுறது, அவங்களுக்கே இல்லாம அவங்க கிட்ட இருந்து திருடுறது, கொலை செய்யறது, இதெல்லாம் பெரும் பாவம். அதெல்லாம் செய்யக்கூடாது. நம்ம பெருமான தவிர நமக்கு எதுவுமே பற்று வேற எது மேலயும் நம்ம வைக்க கூடாது. அந்த மாதிரி எல்லாம் தீங்குலாம் செய்யக்கூடாது. பெருமானிடமே நம்ம வந்து பற்று வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த 4வது பாடல்ல சொன்னீங்க. அது எப்பேற்பட்ட பெருமானவருன்னா, பாம்பை ஆடையாக அணிந்திருக்கின்ற பெருமான், திருப்புறப்பயத்தில் வீற்றிருக்கிற பெருமான்னு சொல்லி சொன்னீங்கம்மா. ரொம்ப அருமையா இருந்ததுமா அது. அடுத்தது வந்து 5வது பாடல். அதுதான் வந்து இப்ப இதுவரை செய்த பாவம் எல்லாம் போகணும்னா என்ன பண்ணணும்னா இந்த இறைவனை வழிபடணும். அங்க அந்த வளத்தை சொன்னீங்க. வயல்ல வந்து அந்த வாழை மீன்கள் துள்ளி குதித்து விளையாண்டு பூக்கள் மலர்ந்திருக்கின்ற தாமரை பூக்கள் மலர்ந்திருக்கின்ற அந்த இயற்கை வளம் தான் சொன்னீங்க. நம்ம பாவம் இப்போ செய்த பாவமும் சரி, இனி செய்யக்கூடிய பாவங்களும் சரி, முன்னாடி இருக்கிற பாவமும் சரி, எல்லா பாவமும் போகணும் அப்படின்னா திருப்புறப்பயம் பெருமான வழிபடணும் அப்படின்னு சொன்னீங்க. அவருதான் வந்து முக்தின்ற செல்வத்தை அந்த முக்தி பேரை தரவல்ல பெருமான். அவருதான் நமக்கு வந்து முக்தி பேரை தருவாரு. அதுவும் எப்படி சுந்தரமூர்த்தி நாயனார் எப்பவுமே தியானத்திலே இருந்து அப்படியே பெருமானோடயே ஒன்றி இருப்பாரு. அந்த அளவுக்கு நம்மனால எப்படி எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு பெருமானை நம்ம வந்து மனசுல நினைச்சு வழிபடணும் அப்படின்னு சொன்னீங்கம்மா. வேற என்ன, இந்த அரசனாக இருந்தாலும் சரி, கடல் சூழ்ந்த அந்த உலக ஆட்சி செஞ்சாலும் சரி, அதெல்லாம் நமக்கு வந்து பயன் தராது. அதெல்லாம் இறுதி வரைக்கும் நமக்கு கிடையாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னீங்க. நாடகத்துல ராஜாவா வேஷம் போட்டுட்டு திரும்பி வந்துட்டா அவங்கள வந்து ராஜாவா நினைக்க மாட்டாங்க. நாடகக்காரவங்க தான் நினைப்பாங்க. அதை வந்து உதாரணம் அருமையா சொன்னீங்கம்மா. நமக்கு நம்ம என்னதான் பெரிய பதவியில என்னதான் இருந்தாலும் அதை விட்டு வந்துட்டோம்னா நமக்கு அந்த அந்த மதிப்போ பேரோ கிடைக்காது. அது மாதிரி நமக்கு என்னைக்கும் மதிப்பு தர்றது யாரு, என்னைக்கும் நமக்கு பெருமான் தான் நமக்கு துணை. அவரைதான் நம்ம வந்து இறுதியா நம்ம கூட துணை இருக்கிறதும் அவர்தான், துணையா வரப்போறதும் அந்த பெருமான் தான். அவரை வந்து நினைக்கணும். நெஞ்சமே எனக்கு வந்து அதுக்கு உதவி செய்ய அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னீங்க. அப்புறம் வந்து கரும்போடு சேர்ந்து தேன் வாசனை வளர்கின்ற அந்த திருப்புறம்பயம், மலர்கள் பூத்து அந்த வாசனை வருகின்ற புறம்பயம்னு ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா. அதுவும் அந்த வளமும் சொன்னீங்க. அப்புறம் வந்து 7வது பாடல்ல வந்து முன்வினை நம்ம வந்து தாக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சிடணும்னா
நம்ம வந்து இறைவனை வந்து நம்ம வழிபட்டுறணும். அப்பதான் என்ன செய்யணும், அந்த முன்வினை வந்து நம்ம தாக்காம இருக்கும். அதுக்கு உதவி செய் நெஞ்சமே அப்படின்னு சொல்லி அந்த மனதுக்கு தான் சொல்றாங்க. நம்ம மனதுதான் எல்லாரும், நம்ம மனதுதான் அலைப்பாயறதாச்சு. ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம், நொடிக்கு நொடி அலைப்பாயும். ஒரு நிலையா இருக்காது. ஆனா மெயினா நம்ம வந்து பெருமானை நினைக்கணும், வழிபடணும்னா அந்த மனசுதான் நம்ம ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். அருமையா இந்த பாட்டுல அடியேன்னு தெரியாதுங்கம்மா. ஆனா இது வந்து இப்படி ஒரு புறம்பயத்துல இப்படி ஒரு இது முக்தி பேர தருகின்றதுல நம்ம வந்து இவ்வளவு தியானம் இருந்து இவ்வளவு இது பண்ணி நம்ம வந்து பெருமானை அடையணும் அப்படின்னு அத்தனை பாடல்களையும் அருமையா சொல்லியிருக்கீங்கம்மா. பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து நமக்கு வந்து அதை வந்து உணர்த்தி இருக்கிறாரு. ரொம்ப அருமையான பதிகமா இது. அப்புறம் வந்து 8வது பாடல், இம்மையே இம்மையே வந்து நம்ம வந்து அஹ் இந்த இந்த பாவத்தை எல்லாம் நீக்கணும்னா என்ன பண்ணணும், இப்பவே இந்த எல்லா பாவத்தையும் நான் நீக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், பெருமான் தான் அவரு திருவடிதான் நமக்கு பெருதுன்னு சொல்லி அந்த பெருமானையே நம்ம வந்து வழிபடணும். அதுக்கு என்ன பண்ணணும், அவரே அருள் புரிவாரு. அதுக்கு வந்து நீங்க வந்து பயப்பட வேண்டாம் நெஞ்சமே, நீ கலங்காத நெஞ்சமே, உதவி செய்ய அப்படின்னு சொல்றாங்க. அங்க வந்து காவிரி நீரோட பெருமையை பத்தி சொன்னீங்கம்மா. அப்புறம் வந்து 9வது பாடல்ல ஆஹ் தீமை செஞ்சுட்டோம் அப்படின்னு நம்ம கவலைப்படவே வேண்டாம். அதை நீக்கிறதுக்கும் பெருமான் வந்து நமக்கு வந்து வழி சொல்றாரு. அந்த 9வது பாடல்ல என்னன்னா, அவர் என்ன செய்யணும், அந்த தீமையெல்லாம் செஞ்சுட்டோம், இனி நம்ம தீமை செய்ய வேண்டாம்னு நினைச்சிட்டோம், பெருமானை வழிபடணும்னு நினைச்சிட்டோம். அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெருமான் அருளோட நம்ம என்ன செய்யணும், பெருமானை ஆடி பாடி இறைவனை தொழுதுட்டோம்னா நமக்கு அந்த பிரச்சனை இல்லை, அப்படி அந்த வினை வந்து நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி அதுக்கான வழியும் அந்த பாடல்ல 9வது பாடல்ல ரொம்ப அருமையா இருந்ததுமா. அதுலயும் நீர்வளத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. அடுத்து 10வது பாடல், பிறப்பு இறப்பு, நம்ம பிறப்பு வினை செஞ்சு செஞ்சு அந்த பிறப்பு இறப்புன்றது நம்ம கூடவே வந்துட்டே இருக்கு. அந்த வினை கழியிற வரைக்கும் பெருமான் வந்து என்ன பண்ண நம்ம நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லிதான் பெருமான் வந்து இப்படி ஒரு வகைய வகுத்திருக்காங்க. அந்த பிறப்பு இறப்புல நம்ம திரும்ப 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 அந்த மயக்கத்திலேயே இருந்துட்டே இருக்கும். அதாவது அது என்ன நினைச்சிட்டு, இன்பம்னு நினைச்சிட்டு அந்த மயக்கத்திலேயே இருந்துட்டு இருக்கிறோம். அதையெல்லாம் போக்கி மனம் ஒன்றி பெருமானை வழிபட்டு பெருமான் திருவடியை சேரணும். இந்த பாடல்கள் 10ம் பல்லாருக்கு அந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கறது அந்த 10வது பாடல்ல ரொம்ப அருமையா இருந்ததுமா. சிறப்பா இருந்தது. நாங்க கேட்டதுக்கு நாங்க தான் பாக்கியம் பண்ணிருக்கணும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருவடி வணங்குறேங்கம்மா. வேற யாராவது பேசுறீங்களாங்கம்மா? மிக்க சிறப்பு. திருவடி வணக்கம்மா. சிவாய நம. ரொம்ப அற்புதமா இந்த பேசுங்கம்மா பேசுங்கம்மா. அதான் சாருமதி அம்மா, அவங்க சகோதரின்னு தான் சொல்லணும், அவங்க தந்தருளிய இந்த பின்னூட்டம் ரொம்ப அருமமா. இது அப்படியே அழகா தொகுத்து இந்த 10 பாடல்லையும் என்ன சொல்லிருக்கோம் அப்படின்றத இன்னும் ஒரு முறை ஞாபகப்படுத்தி உள்ளத்துல ஆழ பதிய வச்சுட்டாங்கம்மா. ரொம்ப சிறப்புமா, ரொம்ப சிறப்பு. நன்றி. திருவடி பணிகின்றேன். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். சிறப்புங்கம்மா. அததான் சொல்ல வந்தேன். சாருமதி அப்படியே ரிப்பீட் பண்ண மாதிரி இருந்தது எங்களுக்கு. ரொம்ப நல்லா தெளிவா பொறுமையா நல்லா அம்மா சொன்னாங்க. அம்மா சொன்னதே திரும்ப கேட்கும்போது அது எங்களுக்கு கொஞ்சம் மறக்காம அப்படியே இருக்கு. ஏன்னா இப்ப அந்த பாடலை படிக்கும் போது எங்களுக்கு அது அப்படியே ஞாபகம் வந்துடும், இன்னது சொன்னாங்க அப்படின்றது. ரொம்ப தெளிவா நல்லா இருந்துச்சு. அதாவது காலத்தே பயிர் செய் அப்படின்ற போது நம்ம எது நமக்கு கை கால் எல்லாம் நல்லா இருக்கும் போதே நம்ம இறைவனை தொழ வேண்டும் அப்படின்றத நல்லா அறுதிட்டு அழகா அம்மா சொல்லியிருந்தாங்க. சிறப்புமா. 2 பேருக்குமே வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றி. இறைவனை வணங்க வேண்டும்னு சொன்னீங்கம்மா. அப்படியும் பலன் கிடைக்கலாம்னாலும் விடக்கூடாது, மனசு தளர விடக்கூடாதுன்றத பாட்டுல ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. தேவர்கள் அவங்களுக்கு பதவி வேண்டும்ன்றதால அவங்க வேணாங்கிறாங்க. நம்ம அதை கூட வேணா முத்தி பெற வேண்டும்னு இறைவனை வணங்க வேண்டும்ன்றத பாட்டுல ரொம்ப அருமையா சொன்னாங்க. சாரிய மதியமா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அடுத்தது இந்த 5வது பாட்டுலதான் ரொம்ப ரொம்ப அந்த இயற்கை வளத்தை பத்தி சொல்லும் போது அந்த குளத்து பக்கத்துல தாமரை மலர்ந்திருக்கு, அது மேல அந்த மெத்த மேல அந்த வண்டுகள் போய் செய்யறதெல்லாம் ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா. சூப்பர், அருமைம்மா. இதெல்லாம் சொல்லி முடியல எங்களுக்கு. ரொம்ப அருமையா இருந்தது இன்னைக்கு வகுப்பு. சிவாய நம. திருவடி பணிகிறேன். நன்றிங்கம்மா. ரொம்ப அனுபவிச்சம்மா இன்னைக்கு. நன்றிமா. இறைவன் திருவருள் தான்மா. சின்ன விண்ணப்பம்மா. நீங்க பேசும்போது ஏதோ ஒரு சைட்ல ஒரு இது கேட்டுட்டே இருக்கு. எனக்கு மட்டும் தான் கேக்குதான்னு தெரியல. போன தடவையும் அப்படிதான் இருந்தது, இந்த தடவையும் அப்படிதான் இருந்தது. எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வருதுதான், இடையில கொஞ்சம் வருது. சத்தம் கேக்குது, காக்கா கத்துறது, இதெல்லாம் நல்ல சவுண்ட் எல்லாம் கேட்டுட்டே இருக்கு. நீங்க பேசுறப்ப கொஞ்சம் உங்க படம் கூட, உங்க உருவம் கூட கொஞ்சம் அப்படியே ஷேக் ஆகுது.
என்ன காரணம் தெரியல, தெளிவா இல்ல. அது அது ஆனா போன இயற்கையா இருக்கிற மாதிரி அம்மா, இருக்கு. கடல் வாழ்த்து அலையெல்லாம் பாடல் அடையலாம். பாடிட்டு பேசலாங்கம்மா. வாழ்த்து பாடல் பாடிட்டு பேசலாங்க. ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிடுறேன். ஒரே ஒரு நிமிஷம். வாழ்த்து பாடல் பாடுங்க. புஷ்பலாதம்மா பாடுங்கம்மா வாழ்த்து பாடல். வான்முகில் வழாது பெய்க, மழை வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம், மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம், ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க விற்பை, கூறு செய் தலைமையில் வாழ்க, குக்குடம் வாழ்க செவ்வேல், ஏனிய மங்கை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். சிற்றம்பலம்.